முறை கூட இங்கு வந்திருக்கும் ஐரின் வாழ் மக்களுக்கு நம்முடைய அண்ணன் சொல்கிற உரிமை கொண்டு எடுத்துக்கிறேன் நான். அண்ணன் அவர்கள் தாமு அன்பரசன் அவர்கள் இங்கே நம்மளோடு இருக்கிறது எங்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. எங்களுக்கு அவருடைய அயராத பணி தொடரவும் அவங்களுடைய சார்ந்த மக்கள் வந்து இங்கே நம்ம ஆதரித்து இந்த மணப்பாக்கம் பகுதியை இன்னும் மென்மேலும் நல்லபடியாக மாற்றுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் அதை சொல்லணும். அதற்குண்டான தருணம் கிடைக்கும் பொழுது இந்த பட்டிமன்றத்தின் முடிவிலே நாங்கள் அதை குறித்து பேச ஆசைப்படுகிறோம். அவர்களோடு வந்திருக்க அண்ணன் எல்லாருக்கும் எங்களோட வணக்கங்கள். அண்ணன் ரொம்ப நன்றி நான் வந்தது. ஸோ பொங்கல் நல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டு, ஆனால் இதுதான் நம்மளோட டேட்டு. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. நிறைய ஹைப்பு, நிறைய ஜோஷு. நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய திருப்பு முனைகளை கொண்ட இந்த பட்டிமன்றம். இந்த தலைப்பை நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைய வாழ்க்கையில் மகிழ்வையும் நிம்மதியையும் தருபவர்கள் நண்பர்களே, உறவினர்களே. எப்படி ஒரு தலைப்பு பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ்னு பேச வந்திருக்காங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேச வந்திருக்காங்க. முடிச்சு போகும்போது இவங்க கீழே இறங்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இவங்க வீட்டுக்கே போக முடியாது. இப்படி ஒரு பிரமாதமான தலைப்பை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஏன் நிலைமையை நினச்சி பார்க்கணும். நான் இங்கேயே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். வீட்டுக்கும் போக முடியாது, கீழேயும் இறங்க முடியாது. ஆனால் ஐஎம்சி நண்பர்கள் பார்க்குறாங்க, அசோசியேஷன் ரூம் ஓப்பனில் தான் இருக்குது, நீ எப்போ வேணால் வரலான்னு இருக்காங்க. அதை ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான தலைப்போட இங்கே ஜாம்பவான்கள், நம்ம ஐரீனோட ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. நண்பர்கள் அப்படின்ற தலைப்பில் பேசுகிறதுக்கு முதலாவதாக வந்திருப்பவர் நமது டெய்சி அவர்கள். அவங்க மேவரிக் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் பிரின்சிபல் ஆர்கிடெக்டாக 20 வருஷம் இருக்காங்க. ஐடி துறையில் பல சாதனைகள் செய்த பெண்மணி. எங்களுக்கு கடந்த ஆண்டு எங்களுக்கு ரிவால்வரோடு எங்களுக்கு ஒரு ரீடைர்மெண்ட் இருந்தாங்க. அவங்க இந்த தடவை கொஞ்சம் டைம் கொடுக்காதனால எங்களுக்கு இன்னொரு ரிவால்வர் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பீரிங் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் ஹர். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நண்பர்கள் அணியில் ஃபெரோஸ் கான். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகம்தான். அவர் ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். Crowd 9 அப்படின்ற கம்பெனியை he is heading it. 15 வருஷத்துக்கு மேலே இந்த பணியில் அவர் இருக்காரு. ஆள் பார்க்கும்போது கொஞ்சம் தன்மையாக இருப்பாப்புல, அடிதடியாக இருக்கும் பேச்சு. ஸோ அதனால் கவனமாக இருங்க அவர் பேசும்போது. அடுத்து இருக்கவருக்கு உங்களுக்கு நீங்கள் ஆளை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிருவீங்க, அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவர் சரவணன், ரேடியோ மிர்ச்சியில் சேல்ஸ் ஹெடாக இருக்கார் 5 வருஷமாக. 15 வருஷங்களுக்கு மேலே இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் he has been into this service. இந்த பக்கம் உள்ளவங்களாம் நீங்கள் கேட்டுட்டீங்க. இந்த பக்கம் இருக்காங்க பாருங்கள், சலிச்சவங்களே கிடையாது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் சார். ஹார்பிட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு கம்பெனியை 10 இயர்ஸாக ரன் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16 வருஷங்களுக்கு மேலே இஸ் இன்டு ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். பாடி ஸ்டூடோ மாதிரி இருப்பார், பட் ஆனால் ஹெவி ஸ்பீக்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. ரொம்ப துல்லியமாக ரொம்ப நுணுக்கமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் எங்கள் டீமில். அடுத்தது இருக்கிறது அடிக்கடி உங்ககிட்ட காசு வாங்கின ஒருத்தர் கார்த்திகேயன். சின்ன லெவல் டீவியேஷன் இருந்தாலும் 100 ரூபா போட்டுருவாப்புல. ஸோ பார்க்கிங் கமிட்டியில் இருக்கிற கார்த்திகேயன் அவர்கள், நாங்கள் அவரை செல்லமாக டைம்ஸ் கார்த்திக் கூப்பிட்டு இருந்தோம். இப்போ இந்த தடவை பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு சொன்னார், டைம் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ சன் குடும்பத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னாரு. ஸோ சன் குடும்பத்தில் அவர் ஹீஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் சன் குடும்பம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீஸ் இன்டு மீடியா இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸ். இஸ் a great veteran and அவரை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, தனியாக இருக்கும்போது அவரோட பேசுனீங்கன்னா he has so much information to give you and is a wonderful person to talk to. அடுத்து இருக்கிறவர் பல மேடைகளில் பேசி அசோக் லேலாண்ட் கம்பெனியை பரட்டி போட்ட எங்கள் தினேஷ் அவர்கள். 20 வருடங்களுக்கு மேலே அங்கே பணிபுரிகிறாரு.
சோர்சிங் அண்ட் சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட்டில் டிஜிஎம்மாக இருக்கார். ஸோ இதுதான் எங்களுடைய சின்ன அணி. இந்த டாப்பிக்கை நம்ம வந்து எடுத்து நாங்கள் வந்து பேசும்போது இதுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, இவனை செய்கிறதுக்கு வந்து பல நாளாக ஒரு குழு கொண்டு நாங்கள் யோசிச்சோன்னு, அந்த மாதிரி ஒரு குழு போட்டு யோசிச்சாரு கோவி. உங்களை எல்லாருக்கும் கோவர்தனை தெரியும், மரத்துக்கு மேலே மறைஞ்சிருக்காரு. எங்கள் ஆக்கம் ஊக்கம் செயல் சேவை எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். ஸோ தி பவர் ஆஃப் திஸ் டீம் இஸ் வித் கோவி ஹூ இஸ் பீன் புஷிங் அஸ் ஃபார் 3 years. முதலாவது நான் வந்து உறவினர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வாசலில் பார்த்துருப்பீங்க, நம்ம திருவள்ளுவர் சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வள்ளுவர் காலங்களில் இருந்தே, தமிழ் உருவான காலத்தில் இருந்தே இந்த உறவினர்களா நண்பர்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தமிழ் புலவர்களும் அங்கே இருந்த ராஜாக்களும் பெரிய பெரிய புலமை வாய்ந்த ஆசாமிகள் என்ன பண்ணாங்கன்னா வந்து தேவர் ஹேவிங் எ வெரி க்ளோஸ் ஃபைட். அவங்க வந்து அதை எது முன்னால் இருக்கு, ஆர் ரிலேட்டிவ்ஸ் இன் ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத வந்து அவங்க பாணியில் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, விருப்பரா சுற்றம் ஈயின் அருப்புரா ஆக்கம் பலவும் தரும். டக்குன்னு கேட்டா தமிழ் மாதிரியே தெரியாது, ரொம்ப அருமையான குரல். என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் தனக்கு மனசுக்கு ரம்யமான சொந்தக்காரங்களோட அவன் சூழ்ந்திருக்கும் பொழுது, ரம்யம்னு சொல்லும் போது அங்க அன்பு வருது இருக்கும் பொழுது, அந்த குறைவிலா அன்புக்கு நடுவுல அவனுக்கு எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்லி இந்த குரல் சொல்லுது. ஒரு உறவின் மேன்மையை இதை விட பெருசா சொல்றதுக்கு வேற வழி கிடையாது. நம்ம உறவுன்னு சொல்லும் பொழுது உடனே மனசுல வர்றது அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மட்டும்தான். ஆனா உறவுகளுக்கு வந்து பெரிய லிஸ்ட் இருக்கு. உறவுகளுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. மாமன் மச்சான், அதை தாண்டி அக்கா வழியில சொந்தங்கள், சித்தப்பா முறை, பெரியப்பா முறைன்னு சொல்லி நிறைய சொந்தங்கள் இருக்கு. ஸோ இந்த உறவினர்கள் எல்லாத்தையும் பற்றி ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அடுத்ததா வந்து உன்னதமான படைப்புன்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்றதுக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளுவருடைய ஒரு கோட்பாடு நான் எடுத்திருக்கேன். நான் செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. இந்த உலகத்துல வந்து நீ என்ன பொருளை சம்பாதிச்சாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ வந்து நட்பை நீ சம்பாதிக்கலன்னா அந்த உலகத்துல இருக்க எல்லா ரிச்சஸுமே வந்து உன் காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட உயர்வான உறவையும் நட்பையும் குறித்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. முதலாவதாக நான் வந்து நட்பை குறித்து பேசுவதற்காக சிஸ்டர் டெய்ஸி நான் வந்து கால் பண்றேன். ப்ளீஸ் கம். இந்த தைத்திருநாள் அன்று ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பை அளிக்க வந்துள்ள எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அசோக் அவர்களே, தலைப்பு அமைந்துவிட்ட கட்டாயத்தால் வேறு வழியின்றி உண்மைக்கு புறமானதை மட்டும் பேச கனத்த இருதயத்தோடு இங்கு காத்திருக்கும் எதிரணி நண்பர்களே, எப்போதும் தோள் கொடுக்கும் தோழமையாக எங்கள் மனசு மாசனத்தில் குடுமி இருக்கும் ஐரின் வாழ் நண்பர்களே, என் முதற்கண் வணக்கத்தோடு துவங்குகிறேன் என் உரையை. நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருபவர்கள் உறவினர்களா நண்பர்களா? இப்படி ஒரு தலைப்பை வேண்டா வெறுப்பாக பேச வந்துள்ள என் எதிரணி நண்பர்கள் என்னதான் பேசுவார்கள் என யோசித்துக் கொண்டிருந்தேன். உங்களோடு அதனை சற்று சிந்தித்து பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இப்படி யோசிப்பாங்களோ, உறவுகள் ரத்த சம்பந்தம், அது தாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் என கூட கூறுவார்கள். ரத்த ஸ்ட்ராங் தாங்க, ஆனா அதிகமா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பிரஷர் அதிகமாகிடும். பிரஷர் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு பிபிங்க. அது பிபி ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. அது போலதான் நம்ம உறவினர்களும். நண்பர்கள் ஹார்ட் பிரஷரை குறைக்கிறார்கள், அதுக்காக நிம்மதியான வாழ்க்கை தரும். இப்படியும் சொல்லுவாங்க நம் எதிரணியை சேர்ந்த தினேஷ் அவர்கள். உறவுகள் தான் நம்ம ஃபியூச்சருக்கு ரெஸ்பான்சிபிள். ஃபியூச்சர் பிளான் எல்லாம் என் ரிலேட்டிவ்ஸ் தாங்க சொல்லுவாங்க. சொந்தக்காரன் கூட மட்டும் இருந்தேன்னா என்னோட லைஃப் செட்டில்டுன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு சொந்தக்காரன் இப்படி தாங்க ஆரம்பிப்பான் ஒரு அவங்களோட அட்வைஸ். நம்ம 10ஆம் கிளாஸ் போகும்போது அவனோட அட்வைஸ் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். எப்படி தெரியுமா?
10th மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, லைஃப் செட்டில்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு 10th மார்க் வாங்கிடுவீங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வருவான், 12th மட்டும் 95% மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, லைஃப் செட்டில்டு. ராப் பகலா தூங்காம கொள்ளாம கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு படிப்போங்க. அந்த 95% தான் நம்மளுக்கு குறிக்கோளா இருக்கும். 95%க்கு மேல வாங்கிட்டோம், அப்பாடா அப்படின்னு வந்து நிக்கும் போது சொல்லுவான் பாருங்க, நல்ல காலேஜ்ல மட்டும் சீட்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் லைஃப் செட்டில்டு. அப்புறம் அடுத்தது வருது 4th இயர்ல வந்து தாங்க சொல்லுவான், நல்ல சிஜிபி மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட கொடுப்பான் பாருங்க, நல்ல கம்பெனில மட்டும் பிளேஸ் ஆகிட்டா லைஃப் செட்டில்டு, ஒரு கார் வாங்கிட்டா லைஃப் செட்டில்டு, ஒரு வீடு வாங்கிட்டா லைஃப் செட்டில்டு, கல்யாணம் பண்ணா லைஃப் செட்டில்டு, குழந்தை பிறந்தா லைஃப் செட்டில்டு. குழந்தைய மட்டும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் செட்டில்டு. என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஏரியாலயே ரொம்ப பெரிய ஸ்கூல், எவ்வளவு அதிகமா டொனேஷன் கொடுக்கிற ஸ்கூல மட்டும்தான் தேடுவோம். அந்த ஸ்கூல்ல போட்டு எப்படிங்க கியூ நிப்போம், முன்னாடி நாளே வந்து கியூ நின்றுவோம். அவன் ஒரு நாள் ஃபார்ம் கொடுக்கறானா, கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு அப்பாடான்னு உட்காருவோம். ஒரு கேப் விடுவாங்க, அதுக்கு மேல சால்ட்டி விடுறதுக்கு வண்டே இருக்காது. ஒரு கேப் விட்டு அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் போவோங்க, திரும்பவும் அதே சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போவோம். அப்ப ஒண்ணு சொல்லுவான் பாருங்க, நம்ம பிள்ளைய பார்த்து, 10th மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, லைஃப் செட்டில்டு. அப்பதாங்க நம்மளுக்கு புரியும், அடடே என்ன இது ஒரு லூப்ல மாட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்ப அந்த ரிலேட்டிவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் தெரியுங்களா, லூப்ல தாண்டா இவ்வளவு நாள மாட்டிட்டு இருந்தோம், இது தெரியாம என் லைஃப முன்னேற்ற உதவி செய்யறேன், ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தா, உறவினர் வருவான், அட்வைஸ் பண்ணுவான், காணாம போயிடுவான். வருவான், அட்வைஸ் பண்ணுவான், காணாம போயிடுவான், ரிப்பீட். வருவான், அட்வைஸ் பண்ணுவான், காணாம போயிடுவான், ரிப்பீட். அட்வைஸ் பண்ணுவான், காணாம போயிடுவான், ரிப்பீட். அட்வைஸ் பண்ணுவான், காணாம போயிடுவான், ரிப்பீட். என்ன சார் இது, இதுதான் சார் உறவு. அதே நண்பன் வருவாங்க, விடுறா எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா மச்சான்னு சொல்லுவான் பாருங்க, அது ஒரு இனம் புரியாத தைரியத்தையும் நிம்மதியும் கொடுக்குங்க. ஒருத்தர் சொன்னாரு, சொந்தக்காரங்கன்றதுனாலதான் ஒரு மனைவி எந்த நேரத்திலயும் நம்மோடு கூட வண்டியில வரும்போது போலீஸ்காரன் கூட பிடிக்க மாட்டான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் நண்பர் சொன்னாரு, மனைவியோட ஒருத்தன் போகும்போது போனா போகட்டும், ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையோட போயிட்டு இருக்கான், இதுக்கு மேல ஒரு பிரச்சனை தேவையான்னு சொல்லிட்டு விட்டுருவான் சார் அப்படின்னுட்டு. சொந்தம் என்றாலே பிரச்சனை தாங்க. உறவுக்கும் ஊசிக்கும் 2 ஒற்றுமை உண்டு. அது என்ன தெரியுமா, ஒண்ணு குத்தி காட்டும், இன்னொன்னு கோத்து விடும். 1000 மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பனோட நல்ல வார்த்தை செய்துடுங்க. இன்னும் சில நண்பர்கள் இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம அருகில் அமர்ந்து ஒரு சொல் கூட சொல்லாம தேற்றிடுவான் பாருங்க, அது தாங்க நட்போட உச்சகட்டம். இவ்வளவு ஏங்க, ஒரு கல்யாணத்துல கூட போங்க, சாம்பார்ல நெய் கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னு உறவு குறை கூறும். அதே கல்யாணத்துல சாம்பார் வலிய தூக்கி சுமப்ப ஒரு நண்பனாகத்தான் இருப்பான். இது எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும். இதுக்கு உறவு நாம நினைக்கிறதான் சொல்லும், நல்லதான் நினைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம கார்த்திக் பிரதர் சொல்லுவாரு, அதுக்கு கொடி கூட நட்டுவாரு. ஒருத்தர் சோத்துக்கு வழி இல்லாம இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உறவு அவன் நிலைமைய பாருன்னு சொல்லி கைத்தட்டி சிரிப்பாங்க. 4 பேருக்கிட்ட சொல்லுவாங்க, பேரை கொடி கட்டி பறக்கிறவாத விட மாட்டாங்க. அந்த ஒருத்தங்கிட்ட காசு பணம் வந்ததும் இவன் நல்ல வழியில சம்பாதிச்சு இருப்பான்னு நினைக்கிறேன்னு ஒரு வதந்திய கலப்புவாங்க பாருங்க. ஒரு வதந்திய கலப்புவாங்க, வைத்தறிச்சல கொட்டுவாங்க, ஊரெல்லாம் போஸ்டர் போட்டு ஒட்டுவாங்க. அதே அவன் பணக்காரன் அவன் இல்லாம ஏழை அவன் இல்லாம ஒரு நடு நிலையில இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாள் தான் நீ குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுவேன்னு சொல்லி ஏசுவாங்க. இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முடிந்தா நம்மள குழியில தள்ளுவாங்க,
குழியில தள்ளிட்டு சும்மா போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசி மூச்சை விட்டானா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதுதாங்க உறவு. அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் நம் வாழ்வில் செய்பவர்கள் இவங்க மட்டும் தாங்க. அவங்க தான் நண்பர்கள். தீர்ப்பில்லாத உன் கூட்டை கேட்பவர்கள், நம் தோல்வியிலும் நின்று கொடுப்பவர்கள், போட்டி இல்லாத உறவு, நேரம் கணக்கிடாத பந்தம், நாம் நாமாக இருக்கக்கூடிய இடம், ஒரு நண்பனின் ஸ்தலம். நண்பர்கள் குடும்பமாக மாறுகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நண்பர்களே சோசன் ஃபேமிலி ஆக மாறுகிறார்கள். அங்கேதான் நிரந்தர நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. இப்படியா ஒரு கவிஞர் எழுதினா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ஃபேமஸ் ஆனதும் கூட. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என்னை எண்ணி எண்ணி ஏங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தைச்சான், நம் கண்ணில் நீரை போக வச்சான். இங்க உள்ளவங்க யாராவது சொல்லுங்க, யாராவது உறவினரை பார்த்து உன் உறவால என்னோட நெஞ்ச தைச்சிங்க, என்னோட கண்ணில் இருக்க நீரை போக வச்சீங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் கூட சொல்ல மாட்டோங்க. உறவுகள் ஒரு வேலை வாழ்க்கையை சொன்னா வீட்டுக்கு போக முடியாது சிஸ்டர், பாவம். உறவுகள் ஒரு வேலை வாழ்க்கையை கட்டமைக்க உதவலாம். ஆனா நண்பர்கள் அந்த வாழ்க்கையை வாழ வைக்கிறார்கள். அதனால் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் அதிகமாக கிடைக்கிற பக்கம் நண்பர்கள் என கூறி வாய்ப்பளித்தமைக்காக என் அன்பு நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்னது நீங்க நம்பல, வீரங்கி போன்ற பேச்சு தானே. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்டா வந்து படத்துல இருக்கிற பாட்டை கூட பாடி முடிச்சுட்டாங்க அவங்க. ஒரு வாழ்க்கையோட கலந்த ஒரு உறவு அப்படின்னு சொல்லி அவங்க நட்பை கொண்டு வந்து காட்டுறாங்க. இங்க பிறக்க வேண்டிய தேவை இல்லையா, கூட பிறக்கணும்னோ ரத்த சொந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லையா, அவன் வந்து நிற்பாங்க. அப்படி ஒருத்தன் தான் அந்த ஃப்ரெண்டு. ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, திரும்ப சொன்னா கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ப்ரெஷர் குக்கர்னாங்க. கவனிச்சிங்களா? ப்ரெஷர் குக்கர் சமைக்கிறதுக்கு டெய்லி யூஸ் பண்றோம் தான். குக்கருக்கு உள்ள இருக்கிற சோறுக்கு தான் தெரியும் இந்த வழி. அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க சிஸ்டர். சிரிக்கிறாங்க, உள்ள தழும்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான இடத்த கூட அவங்க சொன்னாங்க. ஒரு பக்கம், அதாவது முக்கியமா இந்த இடது பக்கம் ஷோல்டர் இறங்கி இருக்கு பாருங்க, எனக்கு இந்த பக்கம் ஒரே கம்ப்ளைண்ட் தான், இந்த பக்கம் ஒரே காம்ப்ளிமெண்ட் தான். நீங்க யோசிச்சு பார்த்து உங்களை நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க சொல்ல வர பாயிண்ட்ல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. அண்ட் அவங்கள தொடர்ந்து ரிலேட்டிவ்ஸ் உறவுகளே அப்படின்னு பேசுறதுக்கு நம்மளுடைய கண்ணன் வராரு. கண்ணன் ப்ளீஸ். நல்ல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை உறவுகளுடன் கழிக்க வேண்டி தனது உறவினர்களை எல்லாம் உடனழைத்து வந்திருக்கும் ஐரின் வாழ் பெருமக்களே, பொதுவாக பட்டிமன்ற நடுவர்கள் வந்து பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் அன்னப்பறவையிடம் ஒப்பிடுவார்கள். ஆனா அதுக்கும் ஒரு படி மேல போய் ஃப்ரெண்டில் யாருதான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அதையும் பிரித்தெடுக்கும் வல்லமை படைத்த எங்கள் அசோக் அவர்களே, அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க. நட்புனா என்ன தெரியுமா, நண்பனா என்ன தெரியுமா அப்படின்னு சினிமா படம் மட்டுமே பார்த்து நட்பை பற்றி பேச வந்திருக்கும் எனது எதிரணி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். நடுவரே, உறவுதான் முக்கியம். இதை நான் சொல்லல, தலைவர் எம்ஜிஆர் சொல்றாரு. அவர் என்ன பாடுறாரு கேளுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு பாடுறாரு. இதே வந்து நான் உங்க பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு பாடினா கேட்கவா முடியுது? வீட்டுக்கு வர மாட்டாங்க. எக்ஸ் சிஎம் ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்டோம், கரண்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு கூப்பிட சொல்லி அவங்களே சொல்றாங்க. தளபதி விஜய் கூட பாருங்க, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாலிடிக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும்னா மக்களை வந்து ஃப்ரெண்டா பார்க்க கூடாது, உறவா பார்க்கணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. சரி, பாலிடிக்ஸ் அப்படிங்க, நம்ம ஆன்மீகத்துக்கு போவோம். ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அதுல வர மார்க் ஆண்டனி வந்து அவரோட பேச்சு ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் கண்ட்ரிமேன் அப்படின்னு. நம்ம இங்க இருக்கிற நம்ம கலாச்சாரத்துல வாழ்ந்து
வந்த வீரத்திரு விவேகானந்தர் என்ன பண்றாரு, இங்க இருந்து சிகாகோக்கு போய் அங்க போய் என்ன பேசுறாரு, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்தே புரிய வேண்டாமா உறவின் மகத்துவத்தை? இந்த நட்பு கொஞ்சம் எப்படி உருவாகுதுன்னு கொஞ்சம் பார்ப்போமே. பொதுவா நட்பு உருவாகிறதுக்கு 3 விஷயம் வேணும் மக்களே. ஒண்ணு அருகாமை, ப்ராக்சிமிட்டி. இன்னொன்னு மீள் நிகழ்வு, ரெப்படிஷன். மூணாவது திட்டமில்லா சந்திப்பு, எதிர்பாராத டைம்ல போய் பேசுறது. இப்போ ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் ஒரே பெஞ்சில் உட்கார்றது, ஒரே கேண்டீன்ல ஒரே டயத்துல போய் சாப்பிடுறது, ஒரே ஆபீஸ்ல ஒரே ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கறது, ஒன்னா போய் டீ குடிக்க போறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ் நடக்குது. நட்பு மலருதாங்க. இது காலப்போக்கத்துல டைம் ஆக ஆக நட்பு பழுக்க மாட்டேங்குது, பழசா போயிடுது, பழுதா போயிடுது. இந்த அருகாமைன்றது குறைஞ்சி தூரம் ஆயிட்டு வருது. மீள் சந்திப்பு மிக அரிதாயிட்டு வருது. அந்த திட்டமில்லா சந்திப்பு எங்க நடக்குது? எல்லாமே கேலண்டரை பார்த்து கூட நடக்க மாட்டேங்குது இல்லையா? இது சாய்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மிக தவறு நடுவர். இது சாய்ஸ் கிடையாது, இது ஒரு கன்வீனியன்ஸ். நட்புன்றது இன்னைக்கு டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்லர் மட்டும்தான். இவங்களோட நட்பு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான், அந்த கன்வீனியன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களோட நட்பு இருக்கு. அந்த கன்வீனியன்ஸ் நின்று போச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைங்க. இதுக்கு பேரே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை நடுவர், இதுக்கு பேரு சிச்சுவேஷன்ஷிப். டெய்சி அவர்கள் மிக அருமையா பேசினாங்க. எனக்கு முன்னாடி ஒரு சகோதரியா நினைச்சு எதிர்வாக எதுவும் பேச வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, உறவினர்கள் ஊசி மாதிரியா குத்துமா கோர்த்து விடுமா. இப்ப நான் சொல்லவா, நண்பர்கள் பாசி மாதிரி கையில நழுவிடும், கீழே போச்சுன்னா வழுக்கும். கிழிந்து போன மற்றும் பழுதாய் போன வாழ்க்கை என்னும் துணியை தைக்கும் ஊசி உறவினர்கள் என்பதை டெய்சி மறந்து விட்டார் போலும். நடுவரை எங்க மாமா கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு 3 வாரம் முன்னாடி. மறுமணே வீட்டுக்கு வரேன், 3 நாள் தங்கிட்டு போறேன். நான் போய் என் மனைவி கிட்ட போய் சொன்னேன். கேட்டாங்க, கேட்டுட்டு சரி. பின்னாடி ஒரு லெக்சர், உங்க மாமா அப்படி சொன்னாரு, உங்க அத்தை அப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் அப்புறம் வரும். ஆனா முதல்ல ஓகே சொல்லிதான் ஆகணும். அதுதான் மேரேஜ் புரோட்டோகால். இதே நான் போய் என் ஃப்ரெண்டு வரான் 3 நாள் தங்க போறேன்னு நான் போய் சொல்லி பார்க்கணுங்க. உண்மையான பட்டிமன்றமே அங்கதான் ஆரம்பிக்கும். யார் அவன், எங்க இருந்து வந்திருக்கான், ஏன் வரான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியுமா, அவன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பண்ணுவா, ஃபுல் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சோறு மேட்டருக்கு வருவாங்க. அவன் சோறு தானே சாப்பிடுறான். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ரிலேட்டிவ்ஸ் குரூப்னு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். கோவா ட்ரிப் போலாமா, ரீயூனியன் பிளான் பண்ணலாமா, லெட்ஸ் மீட் அப். இது அடிக்கடி வருமா இல்லையா? ரெகுலரா வரும். இந்த மெசேஜ வருஷம் நம்ம பார்ப்போம், பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த கோவா ட்ரிப்போ அந்த ரீயூனியனோ என்னைக்காவது நடந்திருக்கா? 20 வருஷம் ஆச்சு. மெசேஜ் வந்துட்டே இருக்கு, காப்பி பேஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கு. போமா தான் அது. நடுவரே பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க போல. ஆனா ரிலேட்டிவ்ஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வித்தியாசமான குரூப். அது காலையில 6 மணிக்கு ஒரு ரோஜா பூவோட ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வரும், சாமி போட்டோ வரும், ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், இந்தியா எப்படி வல்லரசு நாடாக போகுது அப்படின்ற பேச்செல்லாம் நடக்கும். ஆனா இந்த மெசேஜோட சேர்ந்து ஒரு இன்விடேஷனோட ஒரு போட்டோவும் வரும். அந்த போட்டோக்கு கீழே வீட்டுல கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன் வந்துட்டு போங்க மெசேஜ் எல்லாம் கூட இருக்காது. அந்த இன்விடேஷனோட போட்டோ மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா மொத்த உறவினர்களும் அங்க அட்டெண்டன்ஸ்ல இருப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இருப்பான், அவனுக்கு வேலை இருக்கு, கடையை மூட முடியாது, ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாலும் அவன் அட்டெண்டன்ஸ்ல இருப்பான். அந்த உறவினர் எனக்கு பிடிக்காது, அவன் மேல எனக்கு பகை, எனக்கு கோபம் இருக்கு அப்படின்னாலும் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ரிமைண்டர் தேவையில்லை, ஃபாலோ அப் தேவையில்லை, ரத்த பாசம் தாங்க அந்த நோட்டிபிகேஷன். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஃப்ரெண்டு கிட்ட போறேன், என்ன சொல்லுவாங்க? சீல் பண்ணு மச்சான், ஜாலியா இரு, ஏன் டென்ஷன் எடுத்துக்கிற, ஸ்டே பாசிட்டிவ், மெடிடேட் பண்ணி அப்படிமா. மிஞ்சி போனா என்ன பண்ணுவான்? வா மச்சான் தண்ணி அடிக்க போறாங்க. அவனுக்கு தெரியாது blood is thicker than water. சாரி, blood is thicker than water. திருத்தம். ஆமா, அது வழக்கத்தை சொல்ற blood, அதாவது இந்த ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது உங்க ஃபேமிலியில என்ன பிரச்சனை வந்தாலும்
things. அடுத்து இங்க வந்து friends are chosen relatives அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரிலேட்டிவ்ஸை சூஸ் பண்றது ஒய்ஃப்ன்ற ரிலேட்டிவ் தானே. இவன் உன் ஃப்ரெண்டு சேரு, அவன் உன் ஃப்ரெண்டு இல்ல சேராதன்னு சொல்றதே அவங்க தானே. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சோசன் ரிலேட்டிவ்ஸ் நான் ஒத்துக்க முடியும்? உங்க நேரடியா நடுவரை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட நெருங்கிய நண்பரை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? மாமே மச்சான். மாமா மச்சான். இதோ இப்ப கூட பாட்டு பாடினாங்க. உன் ஃப்ரெண்டை போல யாரு? மச்சான், மாமா, மாப்பிள்ள, பங்காளி. இதோ இப்ப ப்ரோ அப்படிதானே கூப்பிடுறோம். உச்சக்கட்ட நட்பிற்கு கூட ஒரு உறவின் அங்கீகாரம் தேவைப்படுது. பாத்தீங்களா? அங்க இருக்குங்க உறவோட மதிப்பு. நடுவரே ஒண்ணு மட்டும் சொல்லி க்ளோஸ் பண்றேன். இங்க உள்ள எத்தனை பேர் வீட்டுல 2 பேர் வேலைக்கு போகும்போது பிள்ளைக்கு வந்து ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாங்கன்னு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அடுத்த நாள் யாரு லீவு போட்டு பிள்ளைய பாக்குறதுன்ற டென்ஷன் எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? உறவுகள் இல்லாத ஒரு வீட்டுல ஹாலிடே கூட ஸ்ட்ரெஸ். நான் நடுவரே ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் தெரியும். வீட்டுல இருக்கும்போது மனசு ஆபீஸ்ல இருக்கும், ஆபீஸ்ல இருக்கும்போது மனசு வீட்டுல இருக்கும். பாஸ் டெட்லைன் கேட்பாரு, கிளைண்ட் மீட்டிங் கேட்பான், குழந்தை டிஃபன் கேட்கும், குக்கு வந்து இட்லி எங்க வச்சீங்க, தக்காளி எங்க வச்சீங்கன்னு கேட்பாங்க, மெய்டு துணியை காய போட்டாங்களான்ற டென்ஷன், வீட்டுல சாமான் இருக்கா அப்படின்ற டென்ஷன். எங்க போனாலும் ஒரே கேள்விக்குறியா இருக்கிற ஒரு டென்ஷனா இருக்கிற ஒரு இடத்துல எப்பவுமே பிரச்சனை பண்ற மாமியாராவது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட நிக்க மாட்டாங்கன்னு தோணும். பாத்தீங்களா? அந்த தருணத்துல உறவோட மதிப்பை உணராத ஆளே இருக்க முடியாது. நடுவரே நட்பு வந்து சந்தோஷத்தை தரும், சிரிப்பை தரும், அந்த கணத்தின் மகிழ்ச்சியை கண்டிப்பா தரும். ஆனா நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருவது உறவுதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு பிரமாதமான ஒரு பேச்சு. நான் சொன்னேன்ல, ரொம்ப நுணுக்கமாக பேசக்கூடிய ஒரு நண்பர் கண்ணன். ஊசியை பத்தி சின்ன பொருள் நினைச்சேன். ஊசி டெய்ஸிக்கு குத்தி இருக்கு, கண்ணனுக்கு தச்சு இருக்கு. ஆக மொத்தம் ஆக்கவும் செய்யுது ஊசி, அழிக்கவும் செய்யுது ஊசி. நான் ஊசியை பத்தி பேசவே நினைக்கவே இல்லை இங்க வர வரைக்கும். உண்மையாவே ஒரு பிரமாதமான ஒரு திட்டம். ஒரு அவங்க ப்ரெஷர் குக்கர்னு போட்ட உடனே இவர் எய்த்தாப்பில் ஒரு நியூக்ளியர் பாம்பை போட்டார். நீங்கள் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபில்லருன்ட்டாப்பில் டக்குன்னு. ஃபில்லர்னா தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பழைய காலத்தில் பேனா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. அமுக்குன்னா கொஞ்சம் இங்கு வரும், எடுத்து பேனாவில் ஊற்றணும். அந்த ஒரு தேவைக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேப்பில் வைக்கிற ஆள் தான் வந்து ஃப்ரெண்டு. உறவு அப்படி கிடையாது. நீ பிறந்ததுலேருந்து உன் கூடவே தொடர்ந்து வருவாங்கன்னு பிரமாதமாக சொன்னாப்ல. அது மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார்னா, வாழ்க்கையின் கட்டமைப்பில் ஒரு மைய பகுதி உறவுக்கு இருக்குன்னு சொல்கிறார். நீ இந்த வாழ்க்கையின் கட்டமைப்பில் நீ மேல் மேலே வளரணும்னா இந்த கட்டமைப்பு வீக்காக இருந்தால் உன்னால் வளர முடியாது. அதனால அந்த கட்டமைப்பின் உன்னதத்தை வந்து உணர்த்தின கண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஆக்சுவலாக சொன்னால் இந்த டீம் கிளம்பிடலாம், இருந்தாலும் அவங்களும் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என்னுடைய நண்பர் ஃபெரோஸ் அவர்களை நண்பர்கள் என்ற அன்னைக்கு பேசுமாறு நான் அழைக்கிறேன். எங்கள் பொங்கல் விழா அழைப்பிற்கு மிகவும் ஒரு டைட்டான டைமுக்கு நடுலையும் சொந்தக்காரங்க போல சாக்கு போக சொல்லாம ஒரு நண்பனுக்கு நண்பனாய் எங்களுடன் வந்து அமர்ந்திருக்கும் அருமை மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பர் இல்ல ஏன்னா சொல்லணுமா இல்லையா, நண்பருக்கும் சொந்தக்காரங்களுக்கு என்ன வித்தியாசம் ஸ்டார்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா இல்லையா? எதிர்காலத்தில் சாலமன் பாப்பையா ஆகும் அனைத்து தகுதிகளும் கொண்ட நடுவர் அசோக் பாப்பையா அவர்களே. இது எனக்கு தெரியாது. மைகேட் ஆப்பில் உறவினர்கள் வருவதாக நோட்டிபிகேஷன் வந்தால் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு இல்லை என்று கூறிக்கொண்டு அந்த ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இங்கு வந்து பேசி வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, நூற்றுக்கணக்கான அபார்ட்மெண்ட்டுகள் பொங்கல் பெஸ்டிவலை இந்த சீசனில் கொண்டாடியும் அனைவரும் விழா போல கொண்டாடி இருக்கிறார்கள். விழா போல அல்ல, திருவிழா போல் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஐரின் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐஎம்சி மற்றும் கோவர்தன் மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐரின் வாழ் பெருங்குடி நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன்னாடி எதிரணியிலிருந்து கண்ணன் ஒருத்தர் பேச வராருன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கிருந்து உட்காந்து பார்க்கும்போது வாசல்ல இருக்கிறதுக்கும் இவருக்கும் ஒத்துமை, அப்படியே திருவள்ளுவர் கொண்ட போட்ட மாதிரியே அப்படி இந்த வெறும் அறமும் உண்மையும் பேசுவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா உண்மைக்கு புறம்பா வெறும் பொய்யா பேசிட்டாரு. அவர் கொண்ட போட்ட பாடி ஸ்டூடாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாப்ல.
நடுவர் அவர்களே, நியாயப்படி பார்த்தா அவர் பேசின பொய்க்கு அவரை ரெட் கார்டு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை விட்டு நீங்க வெளியில அனுப்பிச்சிருக்கணும். ஆனா பரவாயில்ல, நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு அவர் அடிச்ச ஜோக்லயே எனக்கு ஒரு ஜோக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னார்னா, ஒரு லைன் என்ன சொன்னார்னா, உச்சபட்ச நட்புமே மாமன் மச்சான் தான் கூப்பிடுவாங்க அப்படின்றாரு கண்ணன் சார். அது அந்த காலம். இந்த காலம் என்னன்னு சொல்லவா? இங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கு சாட்சி. பெத்த அம்மா அப்பாவே, திரும்பவும் சொல்றேன், தாய் தந்தையரே அவங்க பசங்களோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும்னு நினைக்கிற காலம் தான் சார் இந்த காலம். எல்லாருமே அதை தான் சார் ஒரு பெஞ்ச் மார்க்கா எடுத்திருக்கோம். தாய் தந்தையர்ல இருந்து, ஆபீஸ்ல பாஸ் இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிறேன், நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிறேன். இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே இதுக்கு ஒத்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்றது அதுதான் சார் பெஞ்ச் மார்க். மாமன் மச்சான்றதெல்லாம் பழைய பெஞ்ச் மார்க். இதை யாராவது மறுக்க முடியுமா? சரி, தலைப்புக்கு வருவோம். மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே பிறப்பால் உறவினர்கள் என்பவர் இருப்பார்கள். அது கட்டாயம், அது நம்மளோட கையில கிடையாது. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை தெரியுங்களா? நம்ம தலைப்பை நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது நண்பர்களா உறவினர்களா? இந்த தலைப்பை நல்லா கவனிங்க. திரும்பவும் உங்க உறவினர்கள் அப்படியே உங்க மைண்ட்ல ஒரு ஸ்கேன் ஒன்று ஓட்டி பாருங்க. கிருகிரு வருது, பாதி பேருக்கு பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுங்களா ஒரு பிரச்சனை? உறவினர்கள் நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. கண்ணுல அப்படியே ஒரு எக்ஸ்ரே மிஷின் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க மேல. அப்படியே நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனீங்களோ விசேஷத்துக்கு போனீங்களோ உங்களை டாப் டு பாட்டம் ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க வாட்ச், உங்க ஷூ, உங்க காரு, உங்க பைக், வீடு, எதுல பட்டு போடவை, நகை எல்லாத்தையும் ஒரு ஸ்கேனிங் ஒன்று போய்கிட்டே இருக்கும். நடுவில் ஒரு கமெண்ட் எல்லாம் வரும், வாழ்வுதான் போல, ரைட்டு, உடம்ப குறைச்சிட்ட போல, பயங்கர இது போல அப்படின்ட்டு. அதுலயே துணி கிழிஞ்சிரும், பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்ப நான் சொன்னதை எதிரணி மறுக்கலாம், அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லலாம். நான் எதிரணிக்கே ஒரு சவால் விடுறேன். சின்ன வயசுல இருந்து அவங்களோட அம்மாவே உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் திருஷ்டி சுத்தி போடுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து திருஷ்டி சுத்தி போட்டிருக்காங்களா? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ போயிட்டு வந்துட்டு வா வா, நான் ஊரு கண்ணு உலக கண்ணு யாருக்காரும் சுத்தி போட்டிருக்காமா இது வரைக்கும்? ஆனா ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க, எவன் எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே, என் பிள்ளைய எவன் எவன் என்னென்ன பண்ணான்னு தெரியலையே, சுத்தி தூணு துப்பி போடுவாங்க. இதை மறுக்க சொல்லுங்க, முடிஞ்சா எதிரணி இதை மறுக்க சொல்லுங்க. இல்ல அவங்க மூஞ்ச மூடிட்டாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் கெட்டதா இருந்தாலும் சரி, உறவினர்கள் நம் பின்னால் பேசுவார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நம் முகத்தை பார்த்து நேருக்கு நேராக நின்று பேசக்கூடியவன் மட்டும்தான் நண்பன் என்பதை கூறிக்கொள்கிறேன். அவ்வளவு ஏன் நீங்க ரொம்ப போக வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி நான் சினிமாவிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கரைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் யாராவது பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அந்த படத்துல ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்ல. மனுஷன் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணுவான் சார், ஒரு கல்யாணம் பண்ணுவான். அவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்குள்ள அந்த கார்த்தி சீப்பாடு படுவான் பாருங்க அந்த படத்துல. ஒரு பக்கம் போனா பத்திரிகையில பேர் இல்லைன்னு பிரச்சனை, இன்னொரு பக்கம் போனா தங்க எனக்கு மோதிரம் போட்டாதான் வருவேன், அந்த மாவன் வந்து இவன் வரமாட்டேன், இவன் வந்து அவன் வரமாட்டேன், சிக்கி சின்ன பண்ண மாவன். அதுல ஹைலைட் என்னன்னா ஃபாண்ட் சைஸ் 40ல போடணும் பாப்புல அவரு பத்திரிகையில. அந்த மாதிரி ஏகப்பட்டது. அந்த படம் ஏன் தெரியுங்களா ஓடுச்சு? நிதர்சனமான வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து போய் அப்படியே ரியாலிட்டி எடுத்ததுனால மக்கள் அந்த படத்தை கொண்டாடினாங்க. ஐயோ, என் குமுறையிலாம் ஒருத்தன் படமா எடுத்து வச்சிருக்கிறான்டா அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது சார் நட்பு. மோதிரம் போட்டா நான் கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்றது கிடையாது நட்பு. நாடோடிகள் படம் பார்த்திருக்கீங்களா? அதே நாடோடிகள் இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம்னா மோதிரம் கேட்க மாட்டான் சார், தான் செயினை அத்து கொடுத்து போய் வாழ்ந்துட்டு வாடான்னு அனுப்பிச்சு வைப்பான் நண்பன். அதுதான் நட்புக்கு அடையாளம். கொஞ்சம் கழுத்தை காட்டுங்க. இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. சமீபத்தில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியும் சொல்றேன், நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அபுதாபில சரவணன் வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு லாட்டரியில பரிசு விழுந்திருக்கு. எவ்வளவு தெரியுங்களா? 26 கோடி ரூபாய் விழுந்திருக்குது. எவ்வளவு? 26 கோடி ரூபாய் லாட்டரியில ஒருத்தருக்கு பரிசா விழுந்திருக்குது. மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவரோட சக நண்பர்கள் 25 பேரோட அந்த காசை பகிர்ந்திருக்கிறாரு. ஏன்னா நாங்க எல்லாருமே அப்பப்ப லாட்டரி வாங்குவோம், யாராவது ஒருத்தருக்கு விழுந்து எங்க வாழ்க்கையை மாறிடாதான்னு சொல்லிட்டு ஏங்கி இருக்கோம், எனக்கு விழுந்திருக்கு, நான் என் நண்பர்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நட்பு. நான் அப்படியே எதிரில் இருக்கிற கார்த்தி சார் கேட்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். நீங்க 26 கோடி ரூபாய் வேணா கார்த்தி சார், பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் வாங்குனீங்கல்ல, ஜாலியா பொங்கலும் கரும்பு எடுத்துட்டு வந்தீங்கல்ல ஜாலியா, அந்த 3000 ரூபாயில ஒரு குச்சி முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க சொந்தக்காரங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, ஒத்துக்கிறேன். அது எங்க அண்ணன் கொடுத்ததுப்பா. அதே மாதிரி சார், ஒரு நல்ல உறவுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும், அனுசரிச்சு வாழ்ந்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல உறவு.
இப்போ நம்ம ஐரீனுக்கே வருவோம். ஏன் இங்க பெய்டு கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று தனியா கட்டியிருக்காங்க தெரியுமா? யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா எதுக்காகன்னு? எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. சொந்தக்கார வந்தான்னா பெரிய ரூம் கொடுக்கறதா சின்ன ரூம் கொடுக்கறதா, கீழே பாய் போட்டா பிரச்சனை வருமே, பெரியப்பா ஊருக்கு போனா பிரச்சனை பண்ணுவானே, இவனோட கௌரவத்துக்கு நம்ம எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனா நண்பர்கள் அப்படி கிடையாது. இப்ப நான் சொன்னது நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே செல்வா கிட்டையும் லட்சுமண் கிட்டையும் கேட்டு பாருங்க. ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தாலே எல்லாரோட பிளாக் நம்பர் போட்டு ஒண்ணு விட்ட மச்சான், மாமா, முறமாம, அவன் இவன், தாய் மாமன் சொல்லி எல்லாரோட பேர் இருக்கு. ஏன்னா அவனை ஒழுங்கா கவனிச்சுக்கலன்னா ஊர்ல போனா பிரச்சனை. நண்பன் அப்படி கிடையாது சார். ஒரு ஓலப்பாய கொடுத்து ஓரமா படுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னாலும் ஜாலியா உட்காந்து விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பா சார் நண்பன். இதுதான் முன்ன பண்ண இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது. ஆனா ஐஎம்சி இதை நோட் பண்ணணும். அவர் உள்ள ஒரு அனாலிசிஸ் வச்சிருக்காப்ல, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் ரூம் போகுதுன்னு. நான் அவ்வளவு கூட போல சார், வெளியில கூட போல. என்னோட லைஃப்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இந்த ஐரீன்லயே 6 வருஷமா இருக்கிறேன். அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன் சமத்துவம்னா என்னன்னு ஐரீன்ல இருந்து எல்லாரும் கத்துக்கலாம் சார். எனக்கு அவ்வளவு நண்பர்கள். இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவா? ஏகப்பட்ட நண்பர்கள் இருந்தாலும் உதாரணத்துக்காக ஒருத்தர் மட்டும் சொல்றேன். என் பிளாக்ல கார்த்திக், சுரேன் சொல்லி எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் பெருமையோட சொல்லுவேன், கடந்த 5 வருஷமா சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னா ஐயப்ப சாமி பூஜைக்கு ஒரு முஸ்லீம் நான் இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல நடக்கிற ரம்ஜானோட விருந்துக்கு அவங்க இல்லாம நாங்க பண்ண மாட்டோம். இதுதான் சார் சமத்துவம்ன்றது. நீங்க இதுவே ஊர்ல போய் உங்க சொந்தக்காரங்க கூட நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க, இல்ல சரணம் ஐயப்பான்னு சொல்லி பாருங்க, என்ன மாப்பிளாச்சு உனக்கு, ஏன் திடீர்னு என்னமா குழப்புற அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூரியனை பார்ப்பாங்க, வெயில் கூட இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால சமத்துவம்ங்கிறது நீங்க வேற எங்கேயும் சுத்தி பார்க்கணும், நம்மளை சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சமத்துவம்னா என்னன்னு. நான் என் உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை ஆழ யோசிப்பதற்காக நான் திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன். உறவுகள் என்பது நம் பிறப்பால் நமக்கு கிடைத்த உரிமை மட்டுமே. ஆனால் நட்பு, நண்பர்கள் என்பது நம் வளர்ப்பில் நமக்கு கிடைத்த பெருமை என்பதை கூறிக்கொண்டு நட்புக்கு தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிங்கம் போல் கர்ஜித்து விட்டு சீட்டுக்கு திரும்புகிறார் மிஸ்டர் பெரோஸ். இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற அணி கொஞ்சம் கண்ணன் பேசினவொன்னா காலி பண்ண வேண்டியிருக்கும்னு. பெரோஸ் பேசினதுக்கு அப்புறம் இங்க கொஞ்சம் சேர் கால்லாம் கொஞ்சம் ஆடுது. வேஷ்டி கட்டிருக்கனால உங்களுக்கு வந்து பேஸ் மட்டும் வீக்கா இருக்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா வேஷ்டி கட்டுவோம் எனக்கு புரியல. உள்ள சிவரிங் இருக்கு, அது வெளியே தெரியாம கவர் அப் பண்ணிருக்காங்க. ஸோ வேஷ்டிக்கு வந்து அப்படி ஒரு யூஸ் இருந்திருக்கு. பணத்தை வந்து ஒரு மையமா வச்சு ஒரு பாயிண்ட் சொன்னார். நீ ஒரு இடத்துக்கு போனா உன் உறவுக்காரன் வந்து உன்னை பார்க்குற விதம் உன்னுடைய பணத்தின் மதிப்பை வைத்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பார்க்குற விஷயங்கள் தான். இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னார். ஒரு துப்புற மேட்ரு ஒன்று, திருஷ்டி சுத்தி போடுவாங்க, சொந்தக்காரன் கண்ணு வைப்பான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அவர் சொல்கிற வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்ததில்ல. உண்மையாகவே ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காட்சிக்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க மேலே. அது முக்கியமாக என்னை மாதிரி அழகாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்கப்பா. எல்லா நண்பர்கள் அது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஆனால் நண்பர்களோட போயிட்டு வரும்போது இந்த காரியம் நடக்கிறது இல்லை. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம், இவனும் தருதலை அவனும் தருதலை, எங்கே பண்ணிட போகிறானுங்கன்ற எண்ணமாக கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. இன்னொன்று வந்து மதத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வச்சார். அது நண்பன் என்பவன் இனம் மொழி மதத்தை தாண்டிய உறவுன்னு சொல்லி சொன்னார். ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம நினைப்போம் கார்த்தியால ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு. அவர் நினைக்காரு, பார்க்கிங்ல பில்லு போடுறவன் நானு, இதெல்லாம் என்ன பாயிண்ட். அவன் சங்கிலி அத்து கொடுத்துருப்பாயா, அன்னைக்கு 2000 ரூபா, இன்னைக்கு 15000 ரூபா. குண்டுமணி தங்கத்தையாவது உருட்டி போடுவானாவே அப்படின்ற கேள்வியோட கார்த்திகேயன் வராரு உறவுகள் என்று பேசுவதற்காக. ஐரீன் உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு
அன்று பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் என்னடா பாயிண்டே கிடைக்காதே, எப்படிடா தடுமாற போகிறோமோ அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நடுவர் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அமைச்சர் வந்தார், அண்ணன் அண்ணன் கூப்பிடலாம்ல அப்படின்னு உறவை சொல்லிட்டாரு. அங்கேயே எங்களுக்கு தீர்ப்பு தெரிஞ்சு போச்சு. இதுக்காக மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. சரி ரைட்டு, இந்த உறவை பற்றி எப்படிடா எவ்வளோ நேரம்டா பேசுறது, நண்பான்னு சொன்னால் அடுத்த வரமாட்டாங்க. இந்த உறவை பற்றி பேசுறதுக்கு நானும் வெளியே போகணும், வண்டி ஓட்டணும், அது நிறைய இருக்கு. இந்த உறவை பேசுறதுக்கு இந்த மேடை பத்தாது. எத்தனை உறவை பேசுறது? ஒரு 5 நிமிஷத்துல 7 நிமிஷத்துல ஒரு பெல் பாய் வச்சுக்கிட்டு பெல் அடிச்சு போறோம் நிப்பாட்டுன்னு சொல்லி இந்த உறவை பத்தி பேசிட முடியுமா? முடியாது. எல்லா உறவுகளையும் நமக்குள்ள உள்ளடக்கி ஆப்போசிட்ல இங்க அப்பாவா இல்லையா, அம்மாவா இல்லையா, இல்ல தங்கச்சியா இல்லையா, தம்பி தான் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கப்சா விடுறதுக்குன்னே அந்த தலைப்பு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கும் ஒரு கப்பை கட்டுறாரு பாருங்க ஃபெரோஸ். அப்பப்பா, டெய்ஸி மேடம் வந்து ஃபர்ஸ்டா பேசுறாங்க, பொறி தெரிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேசும்போது தெரிச்சுது. என்ன படம் பார்த்தாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மாநாடு படம் பார்த்திருப்பாங்க போட்டிருக்கு. லூப்பா அடிச்சாங்க. தினேஷ் வேஷ்டி எல்லாம் பொறி தெரிச்சு ஓட்டையா இருக்கு பாருங்க. அப்புறம் நான் ஃபெரோஸ் பேசினாரு, அதாவது கடைக்குட்டி சிங்கமா நண்பர் நாடோடிகள் படம்னு. கடைக்குட்டி சிங்கத்துல அவர் நிறைய விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் நல்லாவே ஓடுச்சு. 2 சொன்ன படமும் ரொம்ப பிரமாதமா ஓடுச்சு. கடைக்குட்டி சிங்கத்துல ஒருத்தன் ஒரு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டான், மெனக்கிட்டான், எல்லா உறவுகளையும் காப்பாற்றணும்னு மெனக்கிட்டான். அந்த கல்யாணம் சிறப்பா நடந்தது. கடைசி 1/4 மணி நேரத்தில் அவன் பேசின பேச்சுல நிறைய கண்ணீர் இருந்தது. ஏன்னா அந்த உறவுகளை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த கண்ணீர் வரும், இல்லாட்டி கைத்தட்டல் மட்டும்தான் வரும். உறவுகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து அந்த படம் கடைசியா ஒரு ஃபேமிலி போட்டோவோட நிறையும் பாருங்க. அங்க இருக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு? நண்பர்கள், அவர் சொன்னாரு நாடோடிகள் படத்துல செயினை கிழிச்ச பிச்சை பாவம். அதுல ஒருத்தனுக்கு கை போயிடும், ஒருத்தனுக்கு காது போயிடும், ஒருத்தனுக்கு எல்லாமே போயிடும். கடைசியா அவனுடைய வாழ்வுரிமையே போயிடும். கடைசியில சசிகுமார் நான் பேட்டா அப்படின்னு மட்டும் போவார். அந்த கரண்ட் போயிருச்சியா? அப்புறம் ஒண்ணு சொன்னார் பாருங்க, ஃபெரோஸை மட்டுமே பேசுறதுக்கு காரணம் எனக்கு முன்னாடி அவர் தான் பேசியிருக்காரு. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு, எனக்கு நான் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறேன் அப்படின்லாம் சொன்னாரு. சமத்துவ பொங்கத்துல ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா நண்பர்களாச்சே, உள்நோக்கம் இல்லாம எந்த விஷயமும் நடக்காது. என்ன உள்நோக்கம்? அவர் என் பிளாக் கார்த்தி ஐயப்பன் பூஜை வச்சா ஃபெரோஸ்கான் இல்லாம வைக்க மாட்டார். அதே மாதிரி ரம்ஜான் பண்டிகை, கார்த்தி ரம்ஜான் பண்டிகை இல்லாம ரம்ஜான் கொண்டாட மாட்டார். இந்த 2 பேத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஃபெரோஸ் பாய்க்கு பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும், ஐயப்பனுக்கு பருப்பு பாயசத்தை வைப்பாங்க மறைச்சிட்டாப்ல. கார்த்திக்கு மட்டன் பிரியாணி அல்டிமேட்டா பிடிக்கும். அந்த மட்டன் பிரியாணிய இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, பாய் பிரியாணி எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்கும். மெனு போடும்போது கார்த்தி சொன்னாரியா அன்னைக்கு மட்டன் பிரியாணி போடணும்னு சொன்னாப்ல. இப்ப புரியுது எனக்கு எதுக்கு. இந்த உள்குத்து நண்பர்கள்ட்ட இருக்கும், உறவுகள்ட்ட அப்படி இருக்காது. ஏன்னா உறவுக்கார காலையில சாமி படத்துல இருந்தோ, ரம்ஜான்ல ஓதுறதுல இருந்தோ, சர்ச்சுக்கு வர்றதுல இருந்தோ ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சு அதுக்கான விஷயத்தை சொல்லி அலங்கரிச்சு பார்ப்பான் நம்மள. இவங்க இப்படியே சொல்லிட்டே போலாம். என்னென்ன கப்சா விடுறாரு ஃபெரோஸ். எப்பா, ஒரு பருப்பு பாயாசத்துக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு நான் எதுவே பார்க்கல. இப்போ உறவை நான் ஐஎம்சியோட கம்பேர் பண்றேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இதை எப்படி நடத்தலாம், நாளைக்கு இது நடந்தா இது எப்படி ஒரு கண்டஜென்சி பிளானோட நடத்தலாம் இப்படின்னு உறவுகள் ஒவ்வொரு விஷயத்தையும் கேர் எடுத்து அந்தந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணும். அதனால எப்போதுமே நான் உறவை ஐஎம்சியோட ஃபில்ஃபில் பண்ணுவேன், நண்பர்களை ஒரு இடத்துல ஃபில் பண்ணுவேன். எங்கன்னா நம்ம எஸ்டிபி ட்ரிப்பர் மாதிரி பொழுதுனைக்கு நம்ம குரூப்ல என்ன பண்ணுவோம், ஃப்ளஷ் ஒர்க்கா இல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தர் செந்தில் போடுவார் ட்ரிப்பர் போயிடுச்சு. இது மாதிரி வருவாங்க போவாங்க, இதான் நட்பர்கள். இதுல எதுவுமே நிலையா இருக்காது. அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன்,
நண்பர்களோட இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃப்ரெண்டோட வந்து ஒரு ட்ரெயினில் பிரயாணிக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், பிரயாணிக்கிறோம். அப்போ ட்ரெயினில் வந்து ஒரு பிஎன்ஆர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க வண்டியில். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நம்ம டிஜிட்டல் இந்தியாவுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்டிக்கரில் நண்பன் என்ன பார்ப்பான்னு சொல்லுங்கள்? என் பக்கத்து சீட்டில் யார் இருக்கா, அது எத்தனை வயசு, இப்படிலாம் நண்பன் பார்த்து அதுக்கான இடத்த போடுவான் குரூப்பாக. நண்பன் தானா? நண்பன் தான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும் நடுவர்கள், நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதில் அதே உறவுகள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் போடுவாங்க. எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்களான்னு பார்ப்பாங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டாங்களா, என்ன ஏஜில் இருக்காங்களோ அவங்கள கவனிச்சுப்பாங்க. அதுக்கான டைம் எடுத்து அவங்கள செக்யூர்டாக சேஃபாக படுத்திருக்காங்களான்னு வரைக்கும் பார்ப்பாங்க. இந்த கேர் நண்பர்கள்ட்ட கிடையாது நண்பர்களே. இந்த எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த ரக்கத்தில் வருவீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தே இருக்கணும் இதெல்லாம். அது புளியோதர பாத்திரம் ஒன்று தான் இருக்குன்னாங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஏற வேண்டிய கட்டாயம். இன்னொரு நண்பர்களை பற்றி சொல்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும், வயது முதிதோருக்கும் சரி, இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி, வயது முதிர்ந்தவர்கள் நண்பர்களுக்காக காசு கொடுத்து ஏமாந்துருக்க ஒரு கதை இருக்கும். நண்பன் ஒருத்தன் எப்படியாவது ஒரு பணம் வாங்கியிருப்பான், அவனுக்கு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், கொடுக்கறதும் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்து அவன் காலை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஏஜில் ஈஸியாக ஒரு வேலை முதிர்ச்சி டிஜிட்டல் இந்தியான்னு என்னன்னா, நம்ம பேமெண்ட்டை வந்து வச்சான் ஒரு 5000 ரூபா அனுப்பு அப்படின்னுட்டு 5000 ரூபா வாங்கினதுக்கப்புறம் அவன் நம்மளை பிளாக் பண்ணுவாங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் என்ன சொல்வாரு, காண மயிலாட கடன் வந்து மேலாட, நான் இங்கு தெண்டாட அவன் கொண்டாட அப்படின்னு அவன் குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் கைகால் ஆடுமே, அதை சொல்லிட்டீங்க. உறவுகள் வந்து தொட்டிலேருந்து ஆரம்பிச்சு சுடுகாடு வரைக்கும் அந்த எந்த உறவையும் நண்பர்களால் ஃபில் பண்ண முடியாது. உறவு வந்து பாருங்க, பெல் பாய் முடிச்சிட்டாரு. ஒரு குழந்தைங்க வந்து இப்போ நான் ஒரு உறவுன்னு சொல்றதுக்கு வரேன். தாய் மாமன் உறவு அப்படிங்கிற ஒரு உறவை எடுத்தேன்னா, சின்ன பிள்ளைங்கள்ட்ட மாமா வராங்க அப்படின்னு சொல்லுங்க, பர்டிகுலராக தாய் மாமா வரான்னு சொல்லுங்க. இது வந்து அண்ணன் தம்பி இருக்கிற அனைத்து உறவினர்களுக்கும் இது நல்லாவே புரியும். தாய் மாமன்னா பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கிழக்கு சீமையில படத்துல கூட ஒரு பாட்டு இருக்குது, கார பசு ஓட்டி தாய் மாமன் வாராண்டின்னு. ஒரு ரம்மியமான விஷயத்த ஒரே ஒரு தாய்மாமனோட உறவை இதுக்கு மேல யாரும் பொறுத்து சொல்ல முடியாது. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். திருக்குறள்ல அதிகாரம் 133ல கூடா நட்பு கேடாய் அமையும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நல்ல நண்பனை நல்ல உறவுகள் மட்டுமே கொடுக்க முடியும். ஒரு ஃபேமிலி நல்லபடியா இருந்தா மட்டும்தான் அந்த நண்பனும் நல்லபடியா இருப்பான். ஸோ ஒரு நண்பனை உருவாக்குறதே, இந்த நண்பர்களை கொண்டு வருவதே உறவுகள் தான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னதமான எண்ணங்கள், நிறைவான பேச்சு. கார்த்திக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீ பிறக்கும் போது மண்ணில் படும்போது உனக்கு கிடைக்கிற உறவு, நீ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த உறவு அதே உறவு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க ஃப்ரெண்ட்ஸு நீ வந்து மாமம்ப மச்சாம்ப, நாளைக்கு அடிச்சுக்குவ பிடிச்சிக்குவ, குட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க ரகத்தை நீங்கள் ஒரே ஆளுக்கு. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஒரே கலர் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மையை எடுத்து சொல்வது உறவுகள். வாழ்க்கையில மேலே கீழே இருக்கத்தாங்க செய்யும். பிறந்ததுலேருந்து ஒருத்தர் சந்தோஷமாகவே இருக்கவும் மாட்டான், பிறந்ததுலேருந்து ஒருத்தர் நிற்கமாகவே இருக்கவும் மாட்டான். இந்த மேலையும் கீழையும் நம்மளுடைய உயர் நாடியை போல அடித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மையை எடுத்து சொல்வது உறவுன்ற பிரமாதமான ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்கார். அவன் வந்து எல்லையை மீறி போறாங்கிறார். அவன் எந்த அளவுக்கு போறான்னா, அவன் துன்பப்பட்டாலும் உன்னை பார்த்து கொள்ளும் இடத்துக்கு அவன் போறான்ற பாயிண்ட்டை வைக்கிறாரு, தாய் மாமன்ற உறவை சொல்லி. ஒருவேளை அவர் பாட்டை கொஞ்சம் கம்மியா பாடியிருக்கலாம், பட் ஆனா ரொம்ப அருமையான ஒரு உறவு தாய்மாமன் உறவுன்றது. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில, இங்கே சென்னையிலலாம் தாய்மாமன் உறவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு தெரில. நீங்கள் மதுரை பக்கம்லாம் வந்துட்டீங்கன்னா தாய்மாமன்றவன் அப்பாவுக்கும் மேலே உரிமை எடுத்து ஒரு
இருக்கிற ஒரு உறவு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கிற உறவுகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து எங்களை பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சரவணன் அடிக்கிறதுக்கு கம்பு மோதிரங்கள்லாம் போட்டு வந்திருக்காரு. பார்ப்போம், ரேடியோ மிர்ச்சில் பேசியிருக்காரு, இங்கேயும் பேசுவார், நம்புவோம் நம்ம. இனிய நன்னாளில் எல்லா உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடிய அரங்கில் சிரிப்போடு சிந்திக்க வைக்கிற அழகான அர்த்தமுள்ள இன்றைக்கு தேவையான தலைப்பில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உறவினர்களால் பாதிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில நிம்மதியும் மகிழ்ச்சியும் தேடி வந்திருக்கிற ஐரின்வால் நண்பர்களே, கண்டிப்பா அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது நண்பர்கள் தானே நச்சுன்னு பேச வந்திருக்கிற எனது அணியினரே, இல்ல உறவினர்கள் தான் டாப்பு அப்படின்னு டூப் போட வந்திருக்கிற எதிரணியில இருந்தாலும் எங்கள் நண்பர்களே. காப்பு டூப்பு டாப்பு. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், ஹைட்டா இருக்கிறவன் ரைட்டா தான் பேசுவாங்கிற பழமொழிக்கு ஏற்ப இதெல்லாம் எங்க வந்துச்சு, நான் கேள்விப்படவே இல்லை. தீர்ப்பு கொடுப்பேன்னு அடம்பிடிச்சு வந்திருக்கிற எங்கள் நடுவர் அவர்களே, அசோக் அவர்களே, தனி ஒரு ஆளா இந்த பட்டிமன்றத்தை 3 வருஷமா நகர்த்தி கொண்டு வந்திருக்கிற எங்க பொட்டு வச்ச தங்க குடம் மிஸ்டர் கோவர்தன் அவர்களே. 6 பேக் கோவர்தன், கரெக்டா சொல்றேன். 6 பேக் கோவர்தன் 8 பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் எங்களோட இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்னோட உரைக்குள்ள போறேன். நடுவர் அவர்களே, இந்த விழா வந்து இவ்வளோ கிராண்டா இப்போ ஃபெரோஸ் சொன்ன மாதிரி திருவிழா மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது குடும்பமா எடுத்து நடத்துறாங்க. சின்ன முத்து கவுண்டன், பெரிய முத்து கவுண்டன், ஒருத்த முட்டா பீஸு, ஒருத்த முரட்டை பீஸு, வரலினா அடிப்பாங்க அப்படின்னா வந்திருக்கோம். அசோசியேஷன்ல இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்றாங்க. அந்த நண்பர்களோட உழைப்பை பார்த்து அந்த எஃபர்ட்ஸை பார்த்து நண்பர்களாக சேர்ந்து வந்திருக்கிறது தான் இந்த திருவிழா. இங்க நிம்மதி இல்லைன்னா வந்திருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்னோட பாயிண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பெல் அடிக்கிறவருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னும் 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போக வாய்ப்பு இருக்குது. அண்ணனுக்கும் கார்த்திக்கும் நன்றி சொல்லணும். முதல்ல அவர் வந்து அரசியலில் வந்து உறவை தேடுறாராமா. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏன் சார் இவ்வளோ நாள் நம்ம இந்த ரோடு போடாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்? நண்பராக வந்த சார் மினிஸ்டர் சொல்லிட்டு போனார், நான் போட்டு தரேன் இன்னொரு 15 நாள்லன்னு. உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி போட்டு கொடுத்துருக்கலாம்ல முதல்லையே. அதை விட இன்னொன்று, அவர் ஏதாவது பேரல் வேர்ல்டில் இருக்காரான்னு தெரியல. சொந்தக்காரங்க வருவாங்க சொல்லுவாங்களாமா, ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்களாமா, ஏதோ மேரேஜ் ப்ரோட்டோக்காலாமா, உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்களாமா. நிஜமா சொல்லுங்க, அப்படி நடக்குதா? எதுவுமே சொல்லாம ஓகே சொல்லுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியல. இன்னொன்று, ஏதுன்னே கேட்காம அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணுவாங்களாமா. அந்த குரூப்பை கொஞ்சம் வாங்கி பாருங்க, ஒரு 100க்கு மேல 100 மெசேஜ் இருக்கும். இதுல வந்து அவர் வந்து இந்த இன்விடேஷன் பத்தி அவர் சொல்றாரு. ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாதுன்னா என்ன எப்படிப்பா? கேட்கிறவன் கேனேனா இருந்தானா, கேடிவியோட ஓனரு நம்ம கார் பார்க்கிங் கார்த்தியாமா, அந்த மாதிரில இருக்குது. இது பிரமாதம். இதுவே நீங்க அப்படி நட்பு பக்கம் வாங்கலேன். உண்மையிலேயே நட்பு கிட்ட போய், சார் இந்த மாதிரி வந்து நண்பா நான் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வைக்கணும், எப்போ நீ ஃப்ரீயா இருக்க வர சொல்றேன் அப்படின்னும் போது, எதுக்குடா நீ வந்துட்டு இருக்கிய, இன்விடேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்புற, நான் வந்துடுறேன் அப்படின்னுவான். அப்படி மட்டும் கிடையாது, வந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வான். இதே கட் பண்ணுங்க, இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்க. தம்பதி சமேதரராய் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்களா, தேவையான சட்டை பேண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா, அதெல்லாம் மீறி அந்த கல்யாணத்துக்கு வந்தா கூட 1 மாசத்துக்கு முன்னாடி பிறந்த பேபி சௌமியாவோட பேர் அந்த இன்விடேஷன் இல்லைன்னு குறை சொல்லதான் வருவாங்களே தவிர வேற எதுக்கும் வர மாதிரி தெரியல. பந்தியில கறி கம்மியா இருக்கு என் இலையிலன்னு சொல்றவன் தான் சொந்தக்காரன், அந்த கறியை அள்ளி அள்ளி வைக்கிறவன் தான் நண்பன். உங்க பொண்ணு பேர் சௌமியா இல்ல? இல்ல. அப்புறம் நம்ம கார்த்தி சார் ரொம்ப அதிகாரமா பேசினாரு. திருக்குறள்ல 133வது அதிகாரமா போய் எடுத்து பார்க்கணும் அது இருக்கா இல்லையான்னு. அட்லீஸ்ட் நட்புங்கிற பேர்ல ஒரு 5 அதிகாரம் இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுல தீ நட்பு, கூடா நட்புன்னு நட்பு எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா 5 அதிகாரம் இருக்கு. இவ்வளவு அதிகாரமா பேசுறீங்களே, உறவினர்களை பத்தி எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தினேஷ் சொல்லுவார் நினைக்கிறேன். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பிஎன்ஆர் பத்தி சொன்னது. தலைவர் வந்து அந்த டைம்ல வாரணமாயிரம் வந்திருக்கு. சமீரா ரெட்டி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமலைன்னு பாடலான்னு பார்த்திருக்காரு. ஆனா அவரு கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு சனியை ரொட்டி சாப்பிட்டு வந்திருக்கு. அந்த கடுப்புல தான் வந்து தலைவர் இப்படி பேசுறாரு. மழை பெஞ்சிச்சு கார்த்திக் கண்ணுல இருந்து. தமிழறிவை மணியன் ஐயா வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, நட்பு இல்லாத வாழ்வுங்கிறது நரம்பு இல்லாத வீணை போல. வீணை நம்ம அழகா இருக்கலாம், பிரம்மாண்டமா இருக்கலாம், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கலாம்.
ஆனா அதுல இருந்து இசைன்னு ஒரு மகிழ்வு வரணும்னா அதுக்கு நட்பு வேணும் சார். ஏன் நண்பர்கள் வந்து மகிழ்ச்சி நிம்மதி தராங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை நான் வந்து என்னோட செயல கொஞ்சம் சொல்ல பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இதில் வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். நண்பர்கள் வந்து மேட்டர் ஆஃப் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதே உறவினர்கள் வந்து மேட்டர் ஆஃப் சான்ஸ். தலைவர் அழகாக படையப்பால சொல்லியிருப்பாரு, தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து எனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச அப்பா வேணும், நல்லா ஜோக் அடிக்கிற அம்மா வேணும், சண்டையே போடாத சிப்ளிங்ஸ் வேணும், இதெல்லாம் கேட்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதெல்லாம் தேடலாம். இதே பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ் இன்னொரு முக்கியமான காரணம். நடுவர் அவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் மனைவிக்கு வந்து ஆனிவர்சரி டே பர்த்டேலாம் மறந்து திட்டு வாங்கியிருக்கிறோண்டா? நீங்களும் வாங்கியிருப்பீங்க, நானும் வாங்கியிருப்பேன். இதுல என்ன மறைவுக்கு என்ன இருக்கு? என்னன்னா அதுக்கு திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல. வேர்ல்டு டெடி டே எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, வேர்ல்டு ரோஸ் டே அதுக்கெல்லாம் விஷ் பண்ணலன்னு திட்டுறாங்க. இது பரவாயில்ல. நீங்க என்னைக்கா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணல, இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சார் நட்பு. நான் போன வாரம் தான் கேள்விப்பட்டேங்க. சமோசா டே, பப்ஸ் டே எல்லாம் இருக்கான். எவ்வளவு வெட்டியா இருந்தா அதெல்லாம் பண்ண சொல்லும். அவன் விற்கிறதுக்கு ஆரம்பிச்ச டே வந்து நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெஷர் ஃபார் அவர் சீக்ரெட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்றேன், ஒரு சிட் ஃபண்ட்ல ஒருத்தன் 1 லட்ச ரூபா மிஸ் பண்ணிட்டான், தொலைச்சிட்டான். சோகமா போய் உட்காந்துருக்கான். இது எப்படா போய் வீட்டில் சொல்றது அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு வரான், என்னடா சோகமா இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரி ஆச்சுடா, 1 லட்ச ரூபா விட்டேன்டா அப்படின்னு. நீ வேற, நான் 3 லட்ச ரூபா விட்டேன்டா அதுல அப்படின்னு. அப்போ வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு தான் சார் வேணுங்கிறது. இன்னொன்று முக்கியமான இது, நம்ம வந்து ஒரு மண்டே ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதோ, இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிறதோ, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா போகிறதுக்கோ, எல்லாரும் எந்திரிச்சு அவன்டா போகணுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குறாங்கல்ல சார், அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள். கிட்ஸாக இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, எல்லா காலகட்டங்களிலையும் நம்ம கூட தொடர்ந்து வர்றது நட்பு தான் சார். ஆமாம் சார், நான் ஒத்துக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி உறவினர்கள் கூட தான் வருவாங்க, ஆனால் ஏழ்றையோடையே வருவாங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் தாய் மாமன் தான், சித்தி தான், ஏழ்றை தான். அதில் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா ஊனா ரத்த பாசங்கிறாங்க. ரத்தம் கொடுக்குற பாசம் சார் எங்களோடது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு முன்னாடி போய் நிற்கிறது யாரு? ஊர்ல இருந்து வரதுக்காக வெயிட் பண்றோமா? ரத்தம் கொடுக்குற சார் எங்களோடது. இப்போ இது நிகழ்காலத்தில் என்ன மகிழ்வுங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். சங்க இலக்கியத்துக்கு நான் போறேன். நீங்க வள்ளல் பாரி கபிலரோட ஃப்ரெண்ட்ஷிப், அதியமான் வந்து நெல்லிக்கனி கொடுத்தாங்க ஔவையாருக்கு, அதெல்லாம் நீங்க தாண்டி வந்தா கூட ரொம்ப சின்னதா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கர்ணன் துரியோதனோட ஃப்ரெண்ட்ஷிப். கர்ணனை ஆத்துல விட்டது உறவுன்னா அவனை அரசனாக்கி பார்த்தது நட்பு துரியோதனன் மூலமா. ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்திலேயே இந்த நட்பு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு தடவை வந்து சதுரங்கம் வந்து துரியோதனோட ஒய்ஃப் பானுமதியும் கர்ணனும் விளையாண்டு இருக்கும் போது, துரியோதனன் வரானேன்னு பானுமதி எந்திரிக்கும் போது அந்த முத்துக்கள்லாம் செதறிடுச்சாமா. அப்ப வந்த துரியோதனன் அந்த நட்பு மேலையும் ஒய்ஃப் மேல இந்த நம்பிக்கைன்னு சொன்னது வந்து, சிதறிய முத்துக்களை எடுக்கவா கோக்கவான்னு தான் கேட்டாங்களே, நீங்க அப்படியே கட் பண்ணி இங்க வாங்கல. என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டு இருந்தாலாமா, என்ன இப்படி ஆச்சாமா அப்படி ஆச்சேன்னு சொல்றதுக்கு தான் இருப்பாங்களே தவிர நட்புல தான் சார் அந்த மரியாதை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், உறவை மெயின்டைன் பண்ணதான் உங்களுக்கு புன்னகை வேணும். எனக்கு 1/2 சவரன் போட்டேன், நீ ஒரு சவரன் போடு, இல்லைன்னா உன்னை போடு அப்படின்னு பேசுறதுதான் உறவை தவிர, நீ பொன்னகையெல்லாம் வேண்டாம், புன்னகை இருந்தா போதுன்னு வந்து முன்னாடி நிக்கிறதான் சார் நண்பன். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் விட்ட இடத்துல இருந்து தொடருவான். அவன் பிஎம்ஆ இருக்கானா, இல்ல கூகுள்ல இருக்கானா, சயின்டிஸ்டா இருக்கானா, 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, டே மச்சான் ஞாபகம் இருக்கான்னு பேசுறதுதான் ஃப்ரெண்டு. இதுவே நீங்க சொன்ன மாதிரி சொந்தக்காரங்களா இருந்தா, இன்னைக்கு அவன் என்ன நிலைமையில் இருக்கான், அவங்ககிட்ட இப்படி பேசலாமா வேண்டாமா அப்படின்றத பார்த்து பேசுறதா உறவு. அவ்வளோ ஏன் சார், நம்ம ஐரியன்ல நிறைய வயதானவர்களா இருக்காங்க, சந்தோஷம். ஆனா நீங்க அப்படியே முதியோர் இல்லத்துக்கு போய் பாருங்களேன், உறவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தை விடுறது உறவு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு நட்பை தேடி அவங்களோட மிச்ச வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி வைக்கிறது நட்பு தான் சார். இன்னொன்னு இறுதியா வந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். தீர்ப்பை நடுவர் வந்து உறவினர்களுக்கு சாதகமாக கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு தான் போகணும். நண்பர்கள்னா அதை புரிஞ்சுக்குவாங்க, உறவினர்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் சரவணன். நீங்க பேசும்போது சரவணன், நான் இங்க பாக்குறேன் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்களை வர சொல்லியிருக்காங்க. வாய் ஒரு பக்கம் மட்டும் சிரிக்குது, இந்த பக்கம் சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க.
சரவணன் கரெக்டாக தான் சொல்கிறேன், சிரிக்கத்தான் முடியலை, கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. நண்பர்களை அழைத்து வந்திருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா எல்லையில்லா மகிழ்ச்சி அந்த பக்கம். ஸோ சரவணனோட உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நண்பன்றவன் வந்து உன் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் வருவான், இந்த நேரத்தில் போவான்றதில்ல. அவன் வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா இடங்களிலும் அவன் நிறைந்து இருக்கிறான். இன்னைக்கு அவன் அசோகா இருப்பான், நாளைக்கு தினேஷா இருப்பான், நாளைக்கு கார்த்திகா இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் ஃபெரோஸா இருப்பான். அவனுக்கு பேர் மட்டும்தான் மாறும், அவனுக்கு உருவம் மட்டும்தான் மாறும். அந்த ஃப்ரெண்டு தான். தெர் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இன்னொரு பந்தி மேட்ரு ஒன்று சொன்னாப்புல, உண்மையாகவே நான் நிறைய இடங்களில் பார்த்து நான் ரசித்த ஒரு விஷயம். சொந்தக்காரன் பந்தியில் உட்காந்துட்டான், நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவர் வந்து இப்போ மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம், அவருக்கு இடம் இல்லை பந்தியில் உட்கார வைக்கணும். சொந்தக்காரன்ட்ட போய் எந்திரின்னு சொன்னீங்கன்னா அதோட குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு வராது. ஆனால் இதே ஒரு நண்பன் உட்காந்து, டே மச்சி எஞ்சி வா, கடைசியாக நம்ம போய் சேர்ந்து சாப்பிடுவோம், அவனுக்கு தேவை அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அவன் அந்த பந்தியிலிருந்து எழுந்து யார் வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து அவங்கள கவனித்து அனுப்பக்கூடிய எண்ணம் உரியவன் அவன். அது உண்மையாகவே நீங்கள் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சொல்ல முடியாத ரகசியங்கள் அது சரவணுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு போல இருக்கு. அப்புறமா அவங்க ஒய்ஃப் வீட்டில் போய் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ரகசியங்களை கூட நம்ம வந்து எளிதாய் சொல்ல முடியும். நண்பன்ட்ட ஒரு எளிதாய் சொல்ல முடியும். ஒரு ஃபோனை போட்டு இதான நடந்துச்சுமா, அவன் என்னமோ அந்த தப்பை 10 தடவை பண்ண மாதிரி ஓகே மச்சி சாயங்காலம் சரக்கு அடிக்கும் போது பேசிக்கலாம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அந்த மொத்த பிரச்சனைகளுக்கும் அவனுக்கு கொடுக்குற மொத்த ரியாக்ஷனே அவ்வளோதான் இருக்கும். என்னன்னா அவங்க ஜேர்னியில் அதே பெயினோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ தே நோ ஹவு டு கம்ஃபர்ட் யூ அண்ட் தேட் சிங்கிள் வேர்ட் வில் காஸ் ஆல் திஸ் ரிலீஃப். ஸோ அருமையாக பேசின சரவணனுக்கு நன்றி. எங்களுடைய பட்டிமன்றத்தின் சிறந்த பேச்சாளர் அவர் வந்து தினேஷ் அவர்கள் அநேகம் பாயிண்ட்டுகளை பக்கமாக போட்டு 25 கலரில் கோடு போட்டிருக்காப்புல. ஆனால் டைம் எங்கள் பெல்பாய் ரொம்ப ஷார்ப்பு, யார் பேசினாலும் 300 ரூபா கிரெடிட் ஆனால் மட்டும்தான் 1 நிமிஷம் கூட கொடுப்பாப்புல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான பெல்பாய் எங்களுக்கு. தினேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். மன நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தன் சொந்த ஊர் சென்று உறவினர்களோடு பொங்கல் கொண்டாடி புத்துணர்வோடு அமர்ந்திருக்கும் ஐரின் குலமக்களே, மகிழ்ச்சிக்காக மட்டும் நண்பர்களோடு புத்தாண்டு கொண்டாடி பின்னர் மன நிம்மதியை துளைத்து சில சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கோம் எதிரணியினரை. பட்டிமன்ற உலகின் நிரந்தர நடுவர் அசோக் பிரேம்ஜி அவர்களே, இது என்னது புது பேரா இருக்கு? பாஷா படத்துல மும்பை இயக்கிய நிழலுலக தாதா மாணிக் பாஷா போல எங்களை எல்லாம் இயக்கி அரசமர நிழலில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய பாஷா ஆர்கனைசர் கோவர்தன் அவர்களே, அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எதிரில் இருக்க டெய்சி மேடம் முறை எங்களோட பட்டிமன்றம் பேச வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க, ஆனால் என்ன ஒரே பொய்யா பேசினாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுறேன்னு சொல்லிட்டு 2-3 நாளுக்கு முன்னாடி உறவினர் குரூப்புக்கும் நண்பர் குரூப்புக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மேடை ஏற வரைக்கும் அந்த மாதிரி ஒரே வாழ்த்து மெசேஜ் உறவினர் குரூப்ல இருந்து, எங்களுக்கு அகைன்ஸ்டா பேசலாம் பரவாயில்ல, நல்லபடியா பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நண்பர் குரூப்ல இருந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு, உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா, ஆபீஸ்ல ஃப்ரீயா இருக்க போல இருக்கு. பொறாமைக்கு உருவெல்லாம் கிடையாது மக்களே, நடுவர்களே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அது சரி, மெசேஜ் வந்த வரைக்கும் ஓகே, உங்களுக்கு எப்படி தெரியும் மெசேஜ் வந்தது? டெய்சி மேடத்துக்கு எதிராக நான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா டெய்சி மேடத்தோட நண்பி தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அப்படி அந்த மாதிரி போட்டாங்க. நண்பர்கள் இந்த வேலையும் பண்ணுவாங்க. இதே உங்களோட உறவினர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட சித்தி பொண்ணு தன்னோட பெரியம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திறமைகளை வந்து கொண்டாடுவாங்க. எதிரணியில ஃபெரோஸ் சொல்றாரு, ஐரின்ல ரூம் புக் பண்றவர்கள்லாம் உறவினர்கள்லாம் நண்பர்கள்லாம் அவர் வீட்டிலே தங்க வச்சுக்கிறாராம். ஐரின்ல ரூம் புக் பண்ணணும்னா அங்க இருக்கிற ஒரே ரூல் புக்கு, மது கொண்டு வரக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இந்த ஒரே காரணத்துக்காக தான் ஃபெரோஸ் அவர் நண்பர்களை வீட்டிலே தங்க வச்சுக்கிறார். ஐஎம்சி போட்ட முதல் ரூல் அதாயா. அவர் வீட்டம்மாவை கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டா சொல்லுவாங்க, வந்த நண்பன் பார்ட்டி பண்ணிட்டு அவன் மகிழ்ச்சியா இருந்தான், போகும்போது ரிட்டர்ன் கிஃப்டா எங்க மன நிம்மதியா மகிழ்ச்சி எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு.
ஃபெரோஸ் நண்பர்கள் பத்தி பேச சொன்னா எங்க அணில இருக்கிற கண்ணனோட கொண்டைய பத்தி பேசுறாரு. பல்லு இருக்கும் பக்கோடத்தையுமா ஃபெரோஸ், பொறாமப்படக்கூடாது. எதிரணியில பானிடெயில் கெட்டப்ல யார் இல்லைனாலும் சிவாஜி த பாஸ் கணக்கா சரவணன் இருக்காரு. அவர் என்னோட பிளாக்ல தான் இருக்காரு. அவருக்கு ஒரு 6 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. அந்த குழந்தை தன் நண்பர்களோட சைக்கிள் ஓட்டிட்ட பிறகு அந்த சைக்கிளை லிப்ட்ல கொண்டு வந்து அவங்களோட கவர்ட் கார் பார்க்கிங் நிறுத்திட்டு தான் போவோம். ஐரிங்ல இருக்கிற பெரும்பாலான குழந்தைங்க, என் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லார் சைக்கிளும் எடுத்து ஓட்டுவாங்க, எங்க வேணாலும் நிறுத்துவாங்க. இந்த குழந்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதர், ஒரு மாணிக்கம் சொல்ல. இந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன், எப்படி அப்பா நீ மட்டும் இப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை, அங்கிள் எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவும் என்ன அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஆனா சரவணன் கிட்ட கேட்டீங்கன்னா தன்னோட குழந்தை ஒழுக்கமா இருக்கிறதுக்கு காரணம் அவன் கூட சைக்கிள் ஓட்டுற நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனா பாருங்க, அவனுங்களே இப்பதான் பேம்பர் போட நிறுத்தி ஜட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறீங்க அந்த ஜட்டி பேம்பர் மேட்டர்லாம். இப்படி ஒவ்வொரு ஒழுக்கமான மனிதனுக்கு பின்னாடியும் அவனது பெற்றோரும் உரிமையுடன் கண்டிக்கக்கூடிய அவனது உறவினர்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா அந்த உறவினர்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியும் தனி மனித ஒழுக்கம் எந்த துணையும் எந்த காலத்திலையும் அவங்களுக்கு மன நிம்மதி மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல ரத்த பாசன்னு சொல்லிட்டு 2 வார்த்தை இருக்குங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொன்னா உறவினர்களால மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். தாய் தந்தை இழந்த குழந்தை வளர்க்க படிக்க வைத்த தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, மாமா மாமி, நண்பன் எவனா ஒருத்தன் படிக்க வச்சுருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டிட்டு அடுத்த ஒரு வாரத்திற்கான பினான்சியல் அசிஸ்டன்ஸ் என்ன இருந்தா பண்ணிட்டு அவன் குடும்பமாச்சும் அவன் வாழ்க்கையாச்சும் அவன் குடும்பமாச்சும் போயிட்டே இருப்பான். உங்களுடைய மகிழ்ச்சி காலத்துல உங்க நண்பன் கூட இருப்பாங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறது உங்களுடைய உறவினர்கள் தாங்க. அவங்க தாங்க உங்களுக்கு மன நிம்மதியை தருவாங்க, கூட எக்ஸ்ட்ராவா மகிழ்ச்சியை சேர்த்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு யுஎஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. வாரம் ஃபோன் பண்ணுவான். 2 வாரத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவுக்கு வருவான். இந்த முறை வந்தப்போ அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல் வாரம் ஃபோன் பண்ணேன். என்னோட அம்மா தங்கையோட இருக்கேன், மாமனார் மாமியாரை பார்க்கணும், மற்ற உறவினர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். 2வது வாரம் ஃபோன் பண்ணேன், திருப்பதியில் இருக்கேன், மற்ற கோவில்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். 3வது வாரம் ஃபோன் பண்ண ஃபோனை எடுக்கல, டென்டல் கிளினிக்ல இருக்கேன், பல்லு பிடிங்கிட்டு இருக்கேன், மெசேஜ் மட்டும்தான் வந்தது. 4வது வாரம் நான் ஃபோனே பண்ணல, அவனே எனக்கு பண்ணா, எனக்கு இந்த வாரம் பேங்க் இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு, பேக்கிங்லாம் பண்ணணும், ஊருக்கு போயிட்டு உனக்கு நிதானமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ என் நண்பன் யுஎஸ்ல இருந்து இந்தியா வந்ததுக்கான முதல் காரணம் அவனோட உறவினர்களை பார்க்க பழக. 2வது காரணம் யுஎஸ்ல இருக்கிற நண்பர்கள் கிட்ட அவனை பாதுகாக்க அவனுக்கு இறை துணை தேவைப்பட்டிருக்கு, அதனால கோயிலுக்கு வந்திருக்கான். ஏன்னா என் நண்பனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அவன் எந்த ஊர் போனாலும் உறவினர்களும் உறவுகளும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. உறவினர்களும் உறவுகளும் இல்லாத இடத்துல ஒரு மனிதனுக்கு துணை தேவைப்படுதுங்க. அந்த துணை தான் நட்பு. அது மாறிக்கிட்டே இருக்கும், நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் ஸ்கூல் ஃப்ரெண்டுனுவீங்க, ஒரு நாள் காலேஜ் ஃப்ரெண்டுனுவீங்க, ஒரு நாள் ஐரியன் ஃப்ரெண்ட்ஸ்னுவீங்க. இப்படி எப்பவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு துணை உங்களுக்கு எப்போ எப்படிங்க மன நிம்மதி மகிழ்ச்சியும் தரும்? இங்க இருக்கிற பல பேர்ல ஒரு முறையாவது உங்களுடைய நண்பரோ அல்லது உறவினர் மூலமா ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அது பண விஷயமா இருக்கலாம், இல்ல வேற எதுனா எந்த விஷயமாவும் இருக்கலாம். ஆக்சுவலா இதே நண்பன் ஒருவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா அவனை மன்னிக்க மாட்டீங்க, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. இதே உறவினர்கள் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை யோசிப்பான், நாளை பொழுது திரும்ப பார்க்கணுமே, உறவு முக்கியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஏமாத்திட்டு போனாலும் என் அண்ணன் தானே, என் தம்பி தானே, அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சு மன நிம்மதியோடு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இதுதான் உறவுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசம். என்னோட உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காரண அறிவு மூலியமா தீர்வு காண முடியாது. சம்டைம்ஸ் இட் நீட்ஸ் டிவைன் ஹீலிங். அதனாலதான் பெரியவங்க உங்களுக்கு தீராத பிரச்சனை பாரம் என்ன இருந்தா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பாட்ட முப்பாட்ட, அவருடைய பாட்ட முப்பாட்ட தலைமுறையா ஒரு இடத்துல போய் வழிபடுறாங்க. அது பேர் தான் குலதெய்வ கோவில். அந்த கோவில் இருக்கிற உங்களுடைய முன்னோர்களுடைய மூச்சு காட்டும், அந்த கோவில் இருக்கிற தெய்வமும் சேர்ந்ததுதான் குலதெய்வம். இப்படிப்பட்ட புனிதமான உறவுகளை அள்ளித்தரும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் தருவோம். உறவுகளுக்கு நெளிந்து வரும் இந்த காலகட்டத்தில் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை நடுவர் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, நான் எந்த பிரச்சனை வந்தாலும் விவேக் சொல்ற மாதிரி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடில் போயிடுவேன். ஏன்னா எப்பவுமே இங்க இருக்கிற மாதிரி எங்க அம்மா அப்பா லெஃப்ட் சைடில் இருப்பாங்க, என் மனைவி ரைட் சைடில் இருப்பா, இந்த ஒரே தைரியம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவருக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் ஒரு 3 பேரு
அவர் சொன்ன மாதிரி லெஃப்ட்ல இழுப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 3 பேர் ரைட்ல இழுப்பாங்க. அவர் சொன்ன காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இருக்காது. கல்ச்சர், அந்த கல்ச்சரை வந்து நம்ம பிறப்புல இருந்தே அந்த கல்ச்சரை நமக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கறது நம்முடைய உறவுகள் தான் அப்படின்ற ஒரு ஓங்கிய ஒரு உண்மையை சொல்றார். ஒழுக்கம் என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் அவர் வைக்கிறார். சரவணன் ஒத்துக்க மாட்டாரு, கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து வந்திருக்குன்றது நம்ப மாட்டாப்புல அவரு, ஏன்னா கையில போட்டிருக்க மோதிரமே உங்களுக்கு அதை சொல்லும். ஆனா உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா ஒழுக்கமான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உறவுகள் கிட்ட இருந்து நமக்கு ஈஸியா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்முடைய வாழ்க்கை கட்டுமானத்துல விட்டு போன இல்லைன்னா வந்து யாருமே கண்டுக்காத ஒருத்தனை ஒரு உறவால தான் வந்து தாங்கி அவன் பாக்கி உள்ள வாழ்க்கையை கழிப்பதற்கு உண்டான ஒரு ஒரு அவகாசத்தையும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கொடுக்க முடியும்ன்றத உறவுகள் வந்து எல்லா இடங்கள்லயும் சொல்லியிருக்காங்க. இவன் எதை சொன்னாலும் சீரியஸா எடுத்துக்க மாட்டான். யாரு? நம்ம நண்பன். மாப்பிள்ள கால் உடைஞ்சிருச்சு, பார்ட்டி. மாப்பிள்ள எனக்கு ஒரு பெரிய கஷ்டம், பார்ட்டி. மாப்பிள்ள எனக்கு இந்த வேலை அனுப்பிட்டாங்க, சூப்பரா மச்சி, நீ இன்னிலிருந்து ஃப்ரீ. டே, வேலை பெருச்சு சம்பளம் வராதுன்னு இருக்கேன், இன்னிலிருந்து ஃப்ரீங்கிற. எதையுமே எளிதாய் எடுத்துக்கொள்ள கூடிய ஒருத்தன் தான் நண்பன் வாழ்க்கையில. இப்ப கடைசியா 5 நிமிஷம் நீங்க நடுவரை வீட்டில் போய் திட்டுற நேரம். இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா உறவுகளை பத்தி நமக்கு சொல்லி தரணுன்ற அவசியம் இல்லை. இங்க இருக்கிற யாருக்குமே உறவுகளை பத்தி சொல்லி தரணுன்ற அவசியங்கள் கிடையாது. பிறப்பில இருந்தே நம்ம கூடவே இருக்கிறவங்க, இரத்த பந்தங்கள், இரத்த சொந்தங்கள், அடுத்த லெவல்ல நம்ம கூட இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் நம்ம கிட்ட வாழ்க்கையில் நம்மளோட எல்லா இடத்துலயும் அவங்க நம்ம கூட இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இன்னைக்கு காலம் நேரம் காரணமாக நம்மளோட கலந்து கொள்ள முடியலனா கூட உறவுகளுக்கு அந்த உரிமையும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம போய் அவங்க கிட்ட நிக்க முடியும்ன்ற ஒரு அந்த தாங்களும் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க தலைப்பை பார்த்தோம்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரது எது, நட்பா உறவா அப்படின்ற டாபிக்ல நம்ம பேசணும். இன்னைக்கு நட்புலயே வந்து தீ நட்பு கூடா நட்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்குவோம். உறவுகள்ல நல்ல உறவுகள் கெட்ட உறவுகள்னு இல்லையா? ஏன் நமக்கு உறவுகள் எல்லாம் நல்ல உறவுகள் மட்டும்தான் இருக்கா? அப்படியும் நம்ம இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கேயும் நல்லது கெட்டது இருக்கு, இங்கேயும் நல்லது கெட்டது இருக்கு. ரிலேஷன்ஷிப்ன்றது உறவுன்றது ஒரு கம்பல்ஷன். நீ எனக்கு இவன் அப்பாவா வர முடியாது, இவர் அம்மாவா வர முடியாது, இவன் எனக்கு அண்ணனா வர முடியாதுன்னு நீ நிர்ணயம் பண்ண முடியாத இடம் ஒரு உறவு. ஆனா எனக்கு தேவையான நேரத்தில் எனக்கு தேவைப்பட்டவனை என்னுடைய எண்ணங்களோடு சார்ந்திருக்கும் ஒரே காரணத்தினால நான் நண்பன் வச்சுக்குவேன். அவனை சார் 10 வருஷத்துக்கு ஒரு தாங்க அவனை நான் பார்ப்பேன். ஆனா முதல் நாள் பேசி ஏதோ சாயங்காலம் போயிட்டு அடுத்த நாள் காலைல நம்ம கிட்ட வர மாதிரி வந்து பேசுவோம். ஏன்னா எண்ணங்கள் ஒட்டு போகும் இடத்தில் நட்பு மலர்கிறது. அது ஒரு நல்ல இடம். நம்ம வந்து திரும்பவும் வந்து எனக்கு ஒரு சிறு கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ வில் ப்ரொசீட். ஒரு கஷ்டமான நேரம் நமக்கு வரும்போது நம்ம சொந்தக்காரங்கிட்டையும் போவோம், நண்பர்கள்கிட்டையும் போவோம். இது ரொம்ப அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். சொந்தக்காரன்ட்ட போனீங்கன்னா அவனும் உதவி பண்ணுவான். நாம வந்து உடனே அவன் கெட்டவன் ஏன் வந்தன்னு கேட்பான். அவன் அதெல்லாம் ரொம்ப மேடைக்கு வேணா ரொம்ப சரியா இருக்கும். அங்கேயும் உதவி செய்யும் ஆள் இருப்பான். ஆனா என்னன்னா அதுக்கு முன்னால ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பேச்சு கொடுப்பான் பாருங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் உன்கிட்ட, நீ வளர்ந்து வந்த விதத்திலே எனக்கு தெரியும் உன்னைய வந்து உங்க அப்பா சரியா வளர்க்கல. அன்னைக்கே வாயில சூடு போட சொன்னேன். டே, ஏற்கனவே புண்ணா போய் தான் வந்திருக்கேன் உன்னைய பாக்குறதுக்கு, நீ எங்க பேண்டேஜ் போடணும்னு பார்த்தா அவன் நேரா கத்தி எடுத்து அதே இடத்த சரக்குன்னு சொருவான். நமக்கும் உதவி தேணுன்ற ஒரே காரணத்துக்காக வெக்கம் கேட்டு போய் நிற்போம். ஆனா இந்த நண்பன் இருக்கான் பாருங்க, இவன் உதவுவானு கூட நமக்கு தெரியாது. நம்ம பையன் ஊதி பார்த்தா 10 பைசா, அவன் பையன் ஊதி பார்த்தா 5 பைசா. ஆனா ஒரு ஆதரவு கொடுப்பான் பாருங்க, மாப்பிள்ள வா இன்னைக்கு நம்ம 2 பேரும் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம்னு. 2 பேரும் 15 பைசா எடுத்துட்டு போவாங்க. என்ன மேட்டருக்கு? அங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
இவன் என்ன பண்ண மாட்டான்னா வெந்த புண்ணுல விரல பாய்க்க மாட்டான். இந்த ஒரு டிஃபரன்ஸ் தானே தவிர நம்ம டிஃபிகல்ட் நேரத்தில் இதை நான் வந்து என் வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன உதாரணம்லாம் சொல்கிறேன். ஒரு நாள் ராத்திரியில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மதுரையிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறாங்க. வண்டியில் வந்து ஒரு வேகனார் கார் வச்சுருந்தாங்க. அப்போ வண்டியில் ஒரு கோளாறு. நைட் ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். இவங்க நார்மலாக போய் ரீச் ஆகிருப்பாங்க. அவங்க மதுரையிலேருந்து கிளம்புனா ஒரு 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்க. போவே இல்லை. அவங்க அப்பா வந்து என்னை கூப்பிட்றாரு, இந்த மாதிரி நான் ஹைவேல இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஒரு பதட்டம், வாய்ஸில் ரொம்ப பதட்டம். என்னன்னு கேட்குறேன். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களுடைய டயர் வந்து ஒன்றா பர்ஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு டயர் வெடிச்சிச்சு, நான் ஸ்டெப்னி மாற்றினேன். 2வது டயர் 3வது டயர் அடுத்தடுத்த டயர் வெடிச்சிருச்சு. என்னால் வந்து இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. நடு ரோட்டில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாகர்கோவில் ரூட்டில் வந்து வண்டிகளே இருக்காது, வெறும் பஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ராண்டட் ரோடு, ஒன்றுமே இருக்காது. அம்மாவும் கூட இருக்காங்க. ஒரு ஆம்பளை தனியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு லேடியும் கூட இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடு கூப்பிட்றாரு. அப்போ திருநெல்வேலி அவுட்டரில் பாளையங்கோட்டையில் நமக்கு, எனக்கு கூட இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவுக்காரர் அங்கே இருக்கார். நான் வந்து அவரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியுமா, நான் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர சொல்கிறேன், பண்ணலாம்னு சொல்லி கேட்குறேன். அவர் அந்த நிலைமையில் என்கிட்ட 2-3 விஷயங்கள் சொன்னார். அப்பா, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அப்பா அம்மாவை தனியாக அனுப்பக்கூடாதுப்பா. நீ என்ன பண்ணிருக்கணும், அவங்க கூட எடுத்து ஸ்டீரிங்கை பிடிச்சி நீ லெஃப்ட்ல திருப்பி ரைட்ல திருப்பின்னு என்னை பிபி ஏத்துறாப்ல. ப்ரெஷர் குக்கர் மேட்டருக்கு வரேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டீஃபன் எனக்கு ஒரு நண்பர். அவரை நான் என் வாழ்க்கையிலே மொத்தம் 3 தடவை தான் பார்த்துருக்கேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கடையை நீங்கள் ஒரு டயர் கடையை நைட்டு 11:30 மணிக்கு திறந்து 3 டயர் எடுத்துட்டு ஒரு மெக்கானிக்கையும் கூட்டிட்டு போய் அந்த 3 டயரையும் மாற்றி அதுக்கு ₹1 கூட பணம் வாங்காமல் நாகர்கோயில் வரைக்கும் அவங்கள வந்து பின்னால் பைலட் பண்ணி கொண்டு போய் விட்டு வந்திருக்காங்க அந்த டீம். இது நண்பனால தான் எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். வள்ளுவரோட கோட்ல இருந்து, உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும் தெரியல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இட் கோஸ் வித் சிச்சுவேஷன். எல்லாரும் வேஷ்டி கட்டியிருக்கோம், ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், அது உங்களால சொல்ல முடியாது, எங்களால். ஸோ உடுக்கை இழந்தவன் கைப்போல் என்னன்னா, நடந்து வரும்போது திடீர்னு வேஷ்டி கலண்டுறது. யாரும் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால எப்படி உங்க கை போய் உங்க மானத்தை காப்பாத்துதோ அந்த நேரத்துல உனக்கு ஒரு நட்பு வந்து உனக்கு உதவி செய்யும்னு திருவள்ளுவர் சொல்ற. இதை விட ஒரு உன்னதமான ஒரு இடத்த வந்து நம்ம நட்புக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மானம் பெரிதென நம்ம நினைக்கிற அந்த இடத்துல இட்ஸ் an involuntary ஆக்ஷன். மனசு என்றதுக்கு முன்னால கை போய் பிடிக்குதுன்னா அதை நம்ம எண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல உறவுகள் வந்து உறவுகளா இருந்து உறவுகளாவே வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் வந்துடுது. நான் இன்னொரு திருக்குறளையும் சொல்ல ஆசைப்படுறேன். நட்பிற்கு வீட்டிருக்க யாதனின் கோட்பின்றி ஓய்வுலாய் ஊன்றும் நிலை. என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருக்கு நடுவுல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நிற்பதுதான் நட்பு அப்படின்ற ஒரு உன்னத இடத்துல வந்து நட்பை வைக்கிறாங்க. உறவுன்றது வந்து பாத்தீங்கன்னா உறவாய் வளர்ந்து உறவாய் இருந்து நீங்க மரிக்கிற வரைக்கும் அது உறவாவே மரித்து விடும். நட்பு என்பது நட்பாய் மலர்ந்து அது உறவாய் வளர்ந்து நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா இந்த நட்பு வந்து மாமே மச்சான் அவன் சும்மா சொல்லல, அவன் நண்பன் தான். ஆனா அவனுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறான் அவன், அதனால அவன் உறவா நினைக்கிறான்றது இல்ல விஷயம். சோ நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நட்பு சிறிதளவா இருக்கும் பொழுது அது நட்பாகவே இருக்கிறது. அது காலப்போக்கில் அது உறவாய் மலரும் பொழுது அது உன்னதமான இடத்தை அடைகிறது. என்றுமே நம் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவது நட்பே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தின் இடையிலே
அயராது பணியிலும் நம்மை வந்து கண்டு செல்ல ஆசைப்பட்டு இந்த குடும்பங்களை காண வந்திருக்கும் நமது அண்ணன் அவர்கள் நம்மளோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து விட்டு அவருடைய பணிகளை தொடர அவர் இருக்கிறதுனால அவர் சில வார்த்தைகள் நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க, அவங்களோட ஆசைகள் நமக்கு சொல்லுவாங்க. நம்முடைய முனப்பாக்கம் காசா கிராண்ட் ஐரின் இந்த குடியிருப்பில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நலச்சங்கத்துடைய நிர்வாகிகள் செந்தில் அவர்களே, செயலாளர் டென்னிஸ் அவர்களே, பொருளாளர் அசோக் அவர்களே, துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, துணை செயலாளர்கள் கோவர்த்தன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, மகேஷ் அவர்களே, இந்த குடியிருப்பிலே வசித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு கிராமம் மாதிரி இருக்குது இது. ஒரு டவுனில், ஒரு நகரங்களில் ஒரு கிராமம் மாதிரி உள்ளே வருகிற போதே ஒரு கிராமத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்பாடு செய்து இந்த குடியிருப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு இந்த விழாவை நடத்துவது என்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட இந்த இனிய விழாவில் நானும் கலந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து பொங்கல் விழாவில் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றம் பிரமாதமாக ஒருத்தர் பேசுறது தான் நான் கேட்டேன். அதுவே ரொம்ப எழுச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தால் எனக்கு டைம் இது தலைவர் இன்னைக்கு காஞ்சிபுரம் வர்றாரு மொழிப்போர் வீர வணக்க நாள் கூட்டத்துக்கு. நான் தான் அவர் வீட்டில் இருந்து கூட்டின்னு போனோம். உள்ளபடியே பெரிய பெரிய பட்டிமன்றங்கள், பெரிய பாப்பெல்லாம் பெரிய நடத்தலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ஆட்கள் நம்ம குடியிருப்பில் இருக்கிறவங்களே பிரமாதமாக நடத்துக்கிற போது நாங்களும் அவங்கள பயன்படுத்திக்கலான்ட்டு இருக்கிறோம் எங்கள் பிரச்சாரத்துக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக ஏற்கனவே நம்ம நகரத்தில் இருக்கிறவங்க அந்த பஸ்ஸு ஒன்று கேட்டாங்க. இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி 2 பஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்ககிட்ட தேதி கேட்டுருக்குறாங்க எப்போ விடலான்னு சொல்லி. ஆக இன்னொரு 4-5 நாட்களுக்குள்ளாக அந்த பேருந்து இயக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலை அகலப்படுத்துறது ஓரளவு வேலை நடந்துட்டுருக்குது. அதுவும் இன்னும் ஒரு 15-20 நாளில் முடிஞ்சிடும்னு நினச்சிருக்கிறேன். ஆக எந்த பிரச்சனை தானே சொல்லுங்கள், நான் சரி பண்ணித்தரேன். ஆனால் நேரம் இல்லைன்னா இருந்து இந்த நிகழ்ச்சி உங்களோடு இருந்து சாயங்காலம் கூட போவேன். இன்றைக்கி இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரபாக்க நாள் கூட்டம் நாடு முழுவதும் நடந்துட்டுருக்குது. இன்றைக்கி 25ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காஞ்சி மாநகரத்துக்கு வருகை தந்து அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் அடுத்த கூட்டின்னு போனோம். ஆனால் அடுத்த நிகழ்ச்சி வருகிற போது இந்த நிகழ்ச்சி முழுவதும் உங்களோடவே இருந்து அந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக நான் பங்கு பெறுவேன் என்பதை மட்டும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த ஆண்டு எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு நீங்களாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யதார்த்தமான நகைச்சுவையான ஒரு பட்டிமன்றத்தை தான் நம்ம இப்போ இங்க பார்த்தோம். ஸோ இங்க அற்புதமா பண்ணவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ, ஆல் டிட் a very good job. Thank you so much.